ஹalleluya. கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த புதிய மாதத்துக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த புதிய மாதத்தில் இந்த முதல் பரிசுத்தமாக கர்த்தர் ஸ்தோத்திரம். நான் தேவதாமே நம்ம நல்ல தேவஸ்தானத்தை அழைத்து வந்து கர்த்தர் நாமத்தை கொண்டு முடியாது, கர்த்தர் துதிக்க முடியாது, போற்ற முடியாது, ஆராதிக்க முடியாது. கர்த்தர் நாம் திருப்பி இறக்கம் பாருங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையை ஏவன் நன்மை செய்திருக்கிறார். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிராணம் தேவ சரியான தேவன் துதிக்க போற்ற மகிமைப்படுத்தேன். தேவன் ஆராதிக்க கர்த்தர் நாமக்கு ஸ்தோத்திரம். உங்களை சொல்லி கர்த்தர் அடியான இந்த பாக்கியம் சாகிட்டு கொடுத்தமிக்கா கர்த்தர் நன்றி செலுத்துங்க. கர்த்தர் ஸ்தோத்திரம். ஆமென். ஹalleluya. இப்போ கைக்கு வேதாந்தம் திறந்து ஒரு சில வசனங்களை வாசித்து கர்த்தர் நமக்கு கொடுக்குற வானவனை புசித்து நாம் ஆய்வு பலப்படுவோமாக. அப்போஸ்தலனாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷம் 26ஆம் அதிகாரம் 39 வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 26:39. சற்று அப்புறம் போய் மூக்குப்புறம் விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். ஆகியும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக்கப்படுவது என்று ஜெபம் பண்ணுகிறார். ஆமென். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாக. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து பூமியிலே ஜீவித்த காலத்திலே அவருக்கு மரணம் சந்திக்கக்கூடிய ருசி பார்க்கக்கூடிய நேரம் வந்தபோது அவர் அங்கே முழங்காப்படிட்டு ஜெபித்தார் சொல்லி பார்க்கிறோம். எஸ்எம் தோட்டத்திலே அவர் வியாகுலப்பட்டு மனம் கண்கலங்க அவர் ஜெபித்தார் சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கும் போது எந்த விதமான வார்த்தை சொல்லி ஜெபித்தார் என்று சொல்லி போடப்படுகிறேன் அங்கே பார்க்கிறோம். நாம் பெரும்பாலும் ஜெபம் பண்ணினார் அப்படின்னு போடாம ஜெபத்தில் என்ன வார்த்தைகள் பயன்படுத்தினார் இங்கே போடப்பட்டிருக்கா கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். ஏன்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணும்போது என்ன வார்த்தை சொல்லி ஜெபிச்சாருன்னு நமக்கு தெரியப்பட்டிருக்க முடியாது. நமக்கு சில ரகசியங்கள் வெளிப்பட்டிருக்க நம்ம பார்க்கிறோம். கொஞ்சம் சவுண்ட் வைக்கப்பா. தேவவசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்புறம் அவர் சற்று அப்புறம் போய் முகங்குப்புறம் விழுந்து, என் பிதாவை, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும். ஆயினும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக்கடவது என்று ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இங்கே தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவனை நோக்கி ஜெபிச்சார் சொல்லி பார்க்கிறோம். அவர் ஜெபிக்கும் போது உண்டான வார்த்தைகளையும் நம்ம பார்க்கிறோம். இங்கே தன்னை ஆசிரியப்பட முடியாது, தன்னுடைய தேவனை சந்திக்க முடியாது, நாம் நல்லா இருக்க முடியாதுன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணல. என்ன சொல்லி ஜெபிச்சா? தேவ சித்தம் நிறைவேற முடியாது ஜெபித்தார் சொல்லி பார்க்கிறோம். அங்கே அவருடைய சித்தம் அங்கே இருந்ததை பார்க்கிறோம். ஆனாலும் அங்கே நிறைவேற வேண்டியது தேவ சித்தம் சொல்லி ஜெபம் பண்ணான்னு சொல்லி பார்க்கிறோம். இங்கே ரெண்டு சித்தம் இருந்ததை பார்க்கிறோம். ஒன்று இயேசுவோட சித்தம் சொன்னார், ஆனாலும் என் சித்தப்படி அல்ல, ஆனாலும் உங்களுடைய சித்தப்படி ஆக்கணும்னு சொல்லி தேவ சித்தத்தை ஒப்பு கொடுத்து ஜெபித்தார். அப்போ பாருங்க, இங்கே அப்போ ரெண்டு சித்தத்தை காணும்போது ஒரு சித்தத்துக்காக ஜெபிச்சார். அது ஒரு சித்தம் என்ன சித்தம்? தேவ சித்தம். அப்போ தேவ சித்தத்துக்காக இயேசு ஜெபிச்சார் சொல்லி ஜெபிச்சார் என்றால் என்ன அர்த்தம் என்று சொன்னால், அங்கே தேவ சித்தம் நிறைவேற முடியாது ஜெபம் பண்ணினான்னு சொல்லி அர்த்தம். ஹalleluya. இது என்ன தெரியுது அப்படின்னா, நமக்குள்ள பல பிரச்சனைகள், பல சித்தங்கள், பல எண்ணங்கள், சில நினைவுகள் இருக்கலாம். ஆனாலும் ஜெபம் மாத்திரமே தேவ சித்தத்தை நேராக திரும்பும்னு சொல்லி இங்கே வெளிப்படுது. ஆமென். ஹalleluya. நமக்குள்ள பல எண்ணங்கள் இருக்கலாம், நமக்குடைய நம்ம சுய சித்தம் நமக்கு இருக்கலாம். ஆனால் நாம் தேவ சித்தத்துக்காக ஜெபிக்கும் போது மாத்திரம்தான் தேவ சித்தம் நம்ம இல்லை என்ன செய்யும் உண்டாகும். இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க ஜெபிக்கும் போது உங்களுக்கு தேவ சித்தம் உண்டாகும். ஆமென். ஹalleluya. ஜெபம் மறந்தா தேவ சித்தம் போயிடும். அது எவ்வளவு கஷ்டமான என்னன்னா சரி, ஜெபத்தை நீங்க பண்ண உங்க வாழ்க்கையிலே தேவ சித்தம் உண்டாகும். அப்போ பாருங்க, நீங்க பண்ணுகிற ஜெபம், நாம பண்ணுகிற ஜெபம் என்ன உண்டாகும் அப்படின்னா, தேவ சித்தத்துக்கு நேராக நம்மளை அது திருப்பும். It will turn to the God's will. Your prayer will get turning to the God's will. உங்க சித்தம் வச்சு நீங்க ஒன்று ஜெபிக்கலாம், உங்களுக்கு பல எண்ணங்கள் வச்சு ஜெபிக்கலாம். ஆனால் தேவ சித்தம் நிறைவேற நீங்க ஜெபிக்கும் போது அங்க நடக்கிற என்ன தெரியுமா? உங்க சித்தம் அல்ல, அந்த ஜெபமானது தேவ சித்தத்துக்கு நேராக உங்களை திரும்பும். ஆமென். ஹalleluya. நீ ஜெபமானது நம்முடைய வேட்டைகளுக்காகவும், நம்முடைய தேவைகளுக்காகவும், நம்முடைய பாதுகாப்புக்காகவும், ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அது செய்ய வேண்டியதுதான். ஆனால் அது மாத்திரம் இருக்கக்கூடாது. உங்க ஜெபம் எப்படி இருக்கணும்? தேவ சித்தம் நிறைவேறக்காக ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லி இயேசு சொல்லி கொடுத்திருக்கார். ஜெபம் பண்ண முறையில மத்தேயு 6:10 வாசிக்கும் போது உங்க ஜெபமானது பரம சித்தம் பரமத்தில் செய்யப்படும் போல, பரமத்தில் தேவ சித்தம் செய்யப்படும் போல பூமி நிறைவேறும் என்று சொல்லி அவங்க ஜெபம் இருக்க வேண்டும். நீ அன்றாட தேவைகளுக்காகவும், அன்றாட ஆசீர்வாதங்களுக்காகவும், பாதுகாப்புக்காக நாம் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால சில இடத்துல நாம் தேசத்தை விட்டு விலகி நிற்கிறத பார்க்கிறோம். நம்முடைய காரியங்கள் எல்லாம் தேசத்துக்கு நேராக திருப்பப்பட வேண்டும் என்று சொன்னார். நீ ஜெபத்துல ஸ்ட்ராங்கா இருக்கணும், தேசத்துக்கு நிறைவேற்க. ஆமென். ஹalleluya. வாசிக்கலாம். மத்தேயு 6:10. நீங்கள் உம்முடைய
ராஜ்யம் வருவதாக. உங்க ராஜ்யம் வருவதாக. உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல. உங்க சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியில் செய்யப்படுவதாக. இப்படி சொல்லி ஜெபிக்க வேண்டும் சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்போ பாருங்க, எல்லா ஜெபங்களும் என்ன இருக்கணும்? என்ன இருக்கணும்? எல்லா ஜெபங்களும் என்ன இருக்கணும்? நம்ம தேவைகள் அன்றாட நமக்கு வேண்டியது தேவ சித்தம் இருக்கணும். அந்த தேவ சித்தத்துக்காக ஜெபிச்சீங்கன்னா நீங்கள் உங்கள் அறியாமையாக அதை என்ன சொல்லும் போது ஜெபம் என்ன செய்யும்? தேசத்து நேராக திருப்போம். தேவவசம் சோத்திரம்னாக ஒருவன் தேவசத்தை செய்வது எப்படி அப்படின்னா, முதல்ல அவன் ஜெபம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். தேவனை பற்றி நினைவுள்ள வாழ்க்கையில் நிறைவேறும் சொல்லி அவன் தேவசத்துக்குரியவனாக இருக்க வேண்டும். அப்படி நினச்சி ஜெபிச்சானா அவன் தப்பு பண்ணாலும் கூட, அவன் வழிவிட்டு விலகி போனால் கூட, அவனுக்கு ஏதாவது சுயசித்தம் இருந்தாலும் கூட, அவனுக்கு எதிராக சில காரியங்கள் வந்தால் கூட, அவன் ஜெபம் பண்ணானால் ஆட்டோமேட்டிக்காக தேசத்து அவன் என்ன செய்வான்? திருப்பப்படுவான். ஆமென், ஹல்லேலூயா. தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. இங்கே பாருங்க, இங்கே கரெக்டாக இயேசு ஜெபிக்கிற நோக்கத்தை நீங்கள் பார்க்க வேண்டும். அதில் ஆழ்ந்த சத்தியம் இருக்குது. எப்படி அப்படின்னா, அதாவது மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21 வசனத்தை வாசித்து பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 21. உங்களுக்கு ஒரு டவுட் உள்ள வரலாம், வாசிக்கலாம். மத்தேயு 16 பல பாடுகள் பட்டு கொலை உண்டு 3ஆம் நாள் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தமசி சொல்ல தொடங்கினார். இங்க பாருங்க, இயேசு கிறிஸ்து காரியங்கள்ல தெரியும். என்ன தெரியும்? பரிசேயரும் சதுசேயரும் வேதபராலும் அவர் என்ன செய்யணும்? அவரு பாடுகள் பட்டு, சும்மா இல்லை, பாடுகள் பட்டு கொலையுண்டு மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்த எழுந்திருக்க வேண்டும். இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சா? ஃபிக்ஸ் ஆகலையா? இந்த ப்ரோக்ராம் நிச்சயிக்கப்பட்ட காரியமா நிச்சயிக்கப்படாத காரியமா? ஃபிக்ஸ்டு. இந்த ப்ரோக்ராம் ஃபிக்ஸ்டு. அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அவர் நல்லா தெரியும், நம்ம பாடுபட்ட அப்புறம் கொலை செய்ய போகிறாங்க, மரணத்தை ருசி பார்க்க போகிறோம், மறைக்க போகிறோம், அடக்கம் பண்ண போகிறோம், 3ஆம் நாள் உயிர்த்தெழுத போகிறோம். அப்புறம் அது அப்படியே நடந்து போகுது. எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அங்கே தான் நீங்கள் ஒரு சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த காரியம் நிறைவேறதுக்கு நிறைய என்ன செய்யலாம்? ஒரு இடுக்கண்கள் வரலாம், ஒரு இடையூறு வரலாம், சில சோர்வுகள் வரலாம், சில பலவீனங்கள் வரலாம், சில வழி மாறி போகலாம், சில விலகி போகலாம், சுயசித்தம் அதுக்கு எதிராக நிற்கலாம். இதெல்லாம் என்ன செய்யக்கூடாது? அதை என்ன செய்ய காத்து கொண்டும் அந்த தேசம் நிறைவேற நம்ம என்ன செய்யக்கூடாது? தடை செய்ய வந்துடக்கூடாதுக்காக என்ன செய்தார்? என்ன செஞ்சார்? அவருக்கு ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. தாம் பாடுபட போறதையும், தாம் கொலை உண்டு போறதையும், தாம் மரணம் ருசி பார்க்க போறதையும், தாம் மறிக்க போறதையும், நான் 3ஆம் நாள் எழுந்திருக்க போறதையும் தெரிந்தும் இயேசு அங்கே ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. எதுக்காக என்றால் அந்த ஃபிக்ஸான ப்ரோக்ராம் மறுபடியும் நிறைவேறதுக்காக. அந்த ஃபிக்ஸான ப்ரோக்ராம் நிச்சயிக்கப்பட்ட காரியம் எக்காரணம் தடையில்லாமல் நிறைவேற வேண்டியதுக்காக இயேசு ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. நமக்கு சில காரியங்கள் தெரிஞ்சிருக்கும். இந்த காலத்திலே இந்த ஸ்கூலில் படிப்போம், இந்த காலத்திலே இந்த காலேஜில் படிப்போம், காலேஜ் முடிச்சுட்டு இப்படி வேலை பார்ப்போம், வேலை படிச்சவங்க கல்யாணத்தை குழந்தை பிறக்கும், குழந்தை பிள்ளைகள் வர எல்லாம் நம்ம வாழ்க்கையில் இப்படி நடக்கிற ஒரு சிம்டம்ஸும் தெரியும். அப்படிதானே? எல்லாம் தெரியும். அப்போ எதுக்கு ஜெபம் பண்ணிக்கிட்டு? நீங்கள் தெரிந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும், நிச்சயப்பட்ட காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும், ஃபிக்ஸ் பண்ண காரியத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அந்த காரியம் சரியாக என்ன செய்யணும்? நடைபெறணும். நீங்கள் ஒரு தப்பு பண்ணால் கூட, நீங்கள் வழிவிலகி போனால் கூட, நீங்கள் சுயசித்தம் ஆப்ரேட் பண்ண கூட, நீங்கள் ஜெபம் பண்ணியிருந்தால் அந்தந்த காலத்தில் அது என்ன செய்வது? நேராக திருப்பப்படும். ஹல்லேலூயா. சரியான ஜெபம் உங்க வாழ்க்கையிலே தேசத்துக்கு நேராக திருப்பம். ஹல்லேலூயா. சரியான ஜெபம் உங்க வாழ்க்கையிலே தேசத்துக்கு நேராக என்ன செய்யாது? திருப்பம். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இங்கே இயேசு தன்னை பற்றின காரியங்கள் வேதாந்தம் போடப்பட்டிருக்குது. தேவன் அறிந்திருக்கிறார். தெரிந்தும் கூட அந்த காரியங்கள் நிறைவேற முடியாது ஜெபித்தார். நிறைவேற முடியாது ஜெபிக்க வேண்டும். சில இடத்துல அப்படிதான். நம்ம ஒரு காரியம் அறிஞ்சிருந்தா ஜெபம் பண்ணுறதே கிடையாது. நம்ம ஒரு காரியம் தெரிஞ்சுன்னா ஜெபம் பண்ணுறதே கிடையாது. இங்கே இது பஸ் ஏறினா நாளைக்கு காலையில் மெட்ராஸ், அவ்வளோதானே? அப்படி எதுக்கு ஜெபம் பண்ணணும்? அப்படி நினைக்கணும் கிடையாது. நீங்கள் என்ன செய்யணும்? அதுக்காக ஜெபம் பண்ணி தான் நீங்கள் பிரயாணத்துக்கு மேற்கொள்ள வேண்டும். அப்போ தான் உங்களுக்கு போகிற வழியில் இந்த 20 ரூபா என்ன செய்யணுமோ யோசிச்சு பாருங்களேன். இங்கேருந்து காலையில் ட்ரெயின் கிளம்புது, காலையில் இருந்து மெட்ராஸ் இறக்கி விடுது. இதுக்கு எதுக்கு ஜெபம் பண்ணணும்? நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்புறம் தான் உங்களுக்கு நீங்கள் சரியாக ஏறவும், நல்லா தூங்கவும், எல்லா டிரைவர் பாதுகாப்பு எல்லாம் கிடைக்க முடியும். தேவர்கள் கொண்டு நமக்கு எல்லாம் பாதுகாப்பு கிடைக்கும். எல்லா காரியம் நல்லபடியாக மெட்ராஸ் இறங்குறதுக்கு அது உதவி செய்வார்.
ஆகையானால ஒரு ஃபிக்ஸ் பண்ண ப்ரோக்ராமாக இருந்தாலும் சரி, ஒரு தெரிந்த ப்ரோக்ராமாக சரி, ஒரு அறிந்த காரியமாக இருந்தாலும் சரி, அந்த காரியம் நிறைவேறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்? கண்டிப்பாக ஜெபம் பண்ணி தான் ஆகணும். அதை அசல்ட் பண்ணக்கூடாது. எல்லாம் நடந்துரும் அப்படின்னு நினைக்காதீங்க. தேவவசனம் சோத்திரம் உள்ளதாக எப்போவுமே நீங்கள் சில காரியங்கள் அறிந்திருந்தாலும் கூட நீங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசு மாடலோட நம்ம பார்க்கிறோம். அவர் தான் காட்டி கொடுக்க போகிறதையும் பரிசெய்கிறோம், சல்செய்கிறோம், வேதப்படணும், பாடுண்டு கொலை விட போகிறதையும், மறிக்கப்பட போகிறதையும், முண்டானால் உயிர்த்தெழ போகிறதையும் கர்த்தர் தெரிந்தும் கூட அந்த நிறைவேறும் என்ன செஞ்சால்? ஜெபம் பண்ணினா ஹெஸ்ஸேல் தோட்டத்தில் வியாபாரப்பட்டு. ஏன்னா எக்காந்து கொண்ட தேசம் செய்யறதுக்கு என்ன செஞ்சுக்கூடாது? இடையூறு வரக்கூடாது, தடை வரக்கூடாது என்கிறதுக்காக ஜெபம் பண்ணினா. ஒரு தெரிந்த காரியம், நம் பாடுபடுவது தெரிந்த காரியமாக இருந்தாலும் கூட அங்கே இயேசு ஜெபம் பண்ணினா. நமக்கு உள்ள தெரிந்த காரியங்கள், அறிந்த காரியங்களை நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணி தான் ஆக வேண்டும். தேவவசனம் சோத்திரம் உள்ளதாக அதே செய்ய வேண்டும். நமக்கு தெரியாத காரியங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணி ஆகும். அடுத்து என்ன செய்யணும் தெரியல, அடுத்து எங்கே போகிறோம் தெரியல, அடுத்து என்ன செய்யணுங்கிறதுல தருமாற்றம் உண்டாயிற்று அப்படின்னா கூட நீங்கள் என்ன செய்யணும்? அந்த இடத்துல ஜெபம் பண்ணி தான். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் இப்படி வாசிக்கிறோம். 6ஆம் வசனம் வாசித்து பாருங்க. இப்போ அவர் என்ன செய்யறது தெரியல. அப்போஸ்தலர் பவுல் தமஸ்கு போறவரை ஸ்டாப் பண்ணப்பட்டார். இப்போ அவர் என்ன செய்யறது தெரியல. ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன் என்று கேட்டார். நீ முதல்ல அங்கே பட்டணத்துக்கு போ, அங்கோட சொல்லப்படும் என்று சொல்லி தேவன் சொன்னார். வாசிக்கலாம். இங்கே தன்னை குறித்து அடுத்த சித்தம், அதாவது தன்னை குறித்து தேவ சித்தம் என்னன்னு தெரியாத சூழ்நிலை பாருங்க. அங்கே இயேசு எப்போ ஜெபம் பண்ணினா? தன்னை குறித்து அறிந்த தேவ சித்தத்தை குறித்து என்ன செஞ்சாவ ஜெபம் பண்ணினா. இங்கே தன்னை குறித்து அறியாத ஒரு தேவ சித்தத்துக்காக என்ன செஞ்சார்? அப்போஸ்தலர் பவுல் ஜெபம் பண்ணினா. வாசிக்கலாம். வேண்டுதல் செய்தார், கேட்டார். வாசிக்கலாம். அவன் நடுங்கி திகைத்து, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன் என்றார். ஹalleluya. அவன் என்ன செய்யல? தடுமாற்றம். அவன் என்ன செய்ய? பெரிய ஒளி விழுந்தோடனே கண்ணில் செதறல் விழுந்து அப்படியே என்ன செஞ்சாரு? அப்படியே ஹேங் ஆகிட்டாரு, கீழே விழுந்துட்டார். கைத்தாகலாம் ரெண்டு தூக்கி விடுறான். தூக்கி விடும்போது ஆண்டவரே நீ யார் கேட்குற? நீ என்னை துன்பப்படுத்துகிற நசனா ஏசுன்னு சொல்லி அங்கே சொல்லுறார். சரி ஆண்டவரே இப்போ நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி வார்த்தையை பயன்படுத்த போகிறேன். என்ன செய்யன்னு சொல்ல? நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறது? உங்களோட சித்தம் என்ன? தேவ சித்தம் என்ன? என்னை குறித்து உங்களுக்கு தேவ சித்தம் என்ன? நான் என்ன செய்ய நீ சித்தமாக இருக்கிறீர் என்று சொல்லி அவன் தடுமாற்றமானான். தடுமாற வேளையில் அவன் ஜெபம் பண்ணினான். தேவனுடைய வேண்டுதலை கேட்டான். என்ன செய்ய வேண்டும் சொல்லி அங்கே வாசிக்கலாம். கர்த்தர் நீ எழுந்து பட்டணத்துக்கு போ, நீ செய்ய வேண்டிய அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார். தேவவசனம் சோத்திரம் உள்ளதாக நீ பட்டணத்துக்கு போ, அங்கே நீ ஃபர்தரா நடக்கக்கூடிய தேசத்தை உனக்கு அங்கே வெளிப்படும் அப்படி கர்த்தர் சொல்லிட்டார். புரிஞ்சுங்களா? அப்போ பாருங்க, ஒரு தெரிந்த காரியத்துக்கு கூட ஒரு காரியத்தை நிறைவேற என்ன செய்யணும்? நீங்க அதை ஜெபம் பண்ணணும். ஒரு காரியம் தெரியாமல் இருக்கிறோம், தடுமாற்றமாக இருக்கிறோம், அப்போ கூட நீங்க என்ன செய்யணும்? தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஒரு தெரிந்த தேவசித்தமாக இருந்தால் கூட அந்த நிறைவேறக்கு நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஒரு தெரியாத ஒரு காரியமா இருக்கு, தடுமாற்றமுள்ள காரியம் எது தேசத்துக்கு தெரியலன்னா கூட அப்போ நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். இப்போ நீ பட்டணத்துக்கு போ, அங்கே உனக்கு சொல்லப்படும் என்று சொல்லி தேவன் இயேசு சொல்லிட்டார். சரி பட்டணத்துக்கு போனால் அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்னு அப்போஸ்தலர் பவுல் சும்மா இருந்தாரா? அங்கே போனால் என்ன செய்யலாம்? நம்ம தேசத்தை அறிஞ்சிக்கலாம் போல இருக்கு அப்படின்னு என்ன செய்யா? அவர் சும்மா உட்காருங்க. பாருங்க அடுத்த வருஷம் வாசிங்க. அது 10 வாசிங்க. சாரி 6 வாசிங்களா? 10 வாசிங்க. இப்போ இப்போ பாருங்க, அவன் அப்போஸ்தலர் பவுல்கிட்ட நீ பட்டணத்துக்கு போ, அவனுக்கு தேசத்துக்கு வெளிப்படும் சொல்லிட்டார். இங்கே அனனியா இயேசு தரிசனமாகி அனனியா என்றார். அவன் இதோ அடியேன் என்றார். நீ எழுந்து நேற்று என்னப்பட்ட தெருவுக்கு போய் சவுல் ஒருவனை தேடு. ஆமென், ஹalleluya. இது சொல்றாரு. ஆண்டவரே ஆண்டவரே அவன் பல பேரை கொலை உண்டானே, பல பேருக்கு கொலைக்கு காரணமான விசேஷமா இந்த ஸ்தேவான் கொலைக்கு அவன் உடன்பட்டிருந்தானே. ஆனால் கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என்ன சொன்னார்? இப்பொழுது அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். எதுக்காக? தன் தடுமான தேசத்தை செய்யறதுக்கு அவன் ஜெபம் பண்ணிட்டு இருக்கான். சும்மா இல்லையா? அவன் பட்டணத்துக்கு போ, நான் சொன்ன உடனே நல்ல ரெஸ்ட் எடுப்போம், ஆண்டவர் எதாவது காட்டுவார் அப்படின்னு சொல்லி என்ன பட்டணத்துக்குள்ள என்ன செய்யலாமே? சும்மா இல்லை. அவன் என்ன செஞ்சுருக்கான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கான். ஆமென், ஹalleluya.
பாருங்க, இதெல்லாம் சாப்பிட்டா இப்படி ஆகும், இப்படி இருந்தால் இப்படி ஆகும், அப்படி ஒரு மெக்கானிக்கல் லைஃபுக்குள்ள இருந்த ஒரு ஞாபகம் சரியாக இருந்தால் நம்ம சரியாக இருப்போம் எப்படி சொல்லி மெக்கானிக்கல் லைஃப்பில் இருந்த அப்போஸ்தலன் பவுலை கர்த்தர் விசுவாச நிலைக்கு கொண்டு வந்தார். எப்படி கொண்டு வந்தார்? அவன் வாழ்க்கையில் ஒரு தடுமாற்றத்தை காண்பித்து அவன் தேசத்தை என்னன்னு கேட்க வச்சு அவனை என்ன செஞ்சா எல்லாம் நம்ம மெக்கானிக்கல் லைஃபாக, அதாவது பிரமாணம் நடந்தால் எல்லாம் சரியா இருக்கும் அப்படின்னு நினைச்சு போயிட்டு இருந்த பவுலை ஜெபம் பண்ணி தேசம் செய்ய முடியாது மாற்றினார். ஆமென், ஹalleluya. இங்கே அப்போஸ்தலன் பவுல் எதுக்காக ஜெபம் பண்ணினா? தேசத்துக்கு, அறியாத தேசத்துக்காக ஜெபம் பண்ணினார். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. அறிந்த ஒரு காரியத்துக்கு நீங்க என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ண வேண்டும். அறியாத ஒரு காரியத்துக்கு நீங்க என்ன செய்யணும்? ஜெபம் பண்ண வேண்டும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எல்லாம் தெரியுமே, சில பேர் அப்படிதான். நான் படிச்சிட்டோம், நல்லா படிச்சிருக்கோம், நல்லா பரிசு எழுதிட்டோம், எனக்கு 100 வர சொல்லி ஒரு கான்ஃபிடென்ட் இருப்பாங்க. நீ நல்லா படிச்சு நல்லா எழுதினா கூட நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். அப்பதான் அந்த எக்ஸாம் ரிசல்ட் உள்ள தேவசத்தை உனக்கு வெளிப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே இயேசு கிறிஸ்து தான் போறதையும் நான் பரிசேயர்களால் சதுசேயர்களாலே வேதபுரங்களால் கொலையுண்டு பாடுகளப்பட்டு கொலைவிட போறங்கிறதையும் விசேஷமாய் மரணத்தை ருசி பார்க்க போறவர் அவர் அறிந்தும் கூட அவர் மறிப்பார், அடக்கம் பண்ணப்படுவார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுவார் என்று தெரிந்து கூட வேஷத்தோடு ஜெபிச்சார். எதுக்காக ஜெபிச்சார்னா அவர் அன்னைக்கு அவரை குறித்து தேவ சித்தம் நிறைவேறக்காக ஜெபித்தார். அப்ப அறிந்த ஒரு காரியத்தை இயேசு என்ன செஞ்சார்? அது நிறைவேறக்காக ஜெபித்தார். ஹalleluya. இங்க அப்போஸ்தலன் பவுல் அடுத்து என்ன காரியம் செய்ய தடுமாற்றமாய் முடித்து கொண்டிருக்கும் போது ஆண்டவரே நான் செய்ய என்ன சித்தமா இருக்கிறேன் என்று கேட்கும்போது நீ பட்டணத்துக்கு போக சொல்லும் போது அங்க அனனியாவுக்கு தரிசனமாய் சொன்ன தேவன் சொன்ன வார்த்தை என்ன? இப்போது பவுல் என்ன செஞ்சு கொண்டிருக்கிறான்? ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான்னு சொன்னார். ஹalleluya. இங்கே அப்போஸ்தலன் பவுல் தன் அறியாத காரியத்துக்காக ஜெபம் பண்ணினார், தன் அறியாத தேசத்துக்காக ஜெபம் பண்ணினார். அங்கே இயேசு கிறிஸ்து அறிந்த ஒரு தேசத்துக்காக ஜெபம் பண்ணினார், அது நிறைவேறும்படியாக. இங்கே அப்போஸ்தலன் பவுல் அறியாத ஒரு தேசத்துக்காக ஜெபம் பண்ணினார், அது நிறைவேறும்படியாக. ஆமென், ஹalleluya. இந்த 2 வசனங்கள்ல என்ன நடந்தது அப்படின்றத வீட்டில் கூட நல்லா ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அதாவது திரும்பி சொல்றேன். தலைவசம் மத்திய 26:39 இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணினார், அறிந்த ஒரு காரியத்தை நிறைவேறும்படியாக ஜெபம் பண்ணினார். அடுத்த பகுதி அப்போஸ்தலன் பவுல் ஒரு ஜெபம் பண்ணினார், அறியாத ஒரு காரியத்துக்காக ஜெபம் பண்ணினார். அப்போஸ்தலர் 9:6 தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இந்த 2 காரியத்துக்கு 2 ஜெபத்தையும் பாருங்க. அப்போ நான் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் கூட நீ என்ன செய்யறதுக்காக நிறைவேற்ற என்ன செய்யறது? ஜெபம் பண்ணணும். உங்கள் வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்காதுங்கிறது அறியாத ஒரு தேவசித்தமான ஒரு காரியம் இருந்தால் அதுக்காக நீ என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணணும். ஹalleluya. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆனால் எப்படியும் ஜெபம் உங்களுக்கு என்ன செய்யும்? அறியாத காரியத்துக்காக நீ ஜெபிச்சாலும் கூட, அறிந்த ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சாலும் கூட அது என்ன செய்யும்? ஜெபமானது தேசத்துக்கு நேராக திருப்போம். ஆமென், ஹalleluya. நமக்கு என்ன அறிஞ்சிருக்கே தேவசம் இல்லை, நீங்க அறிஞ்ச காரியமா கூட நீங்க தேசத்துக்கு நேராக ஜெபம் பண்ணணும். அப்பதான் நீங்க தடுமாறும் போதும், நீங்க கவலையா இருந்தா கூட, ஒரு கரணமா இருந்தா கூட, சில இடுக்கணும் வந்தா கூட, அறிந்த ஒரு காரியத்தை கூட நீங்க என்ன செய்வீங்க? ஜெபம் பண்ணும் போது அந்த காரியம் தடையில்லாம அது நிறைவேறும். அதே சமயம் நீங்க ஒரு அறியாத காரியத்தை தேசத்துக்காக நீங்க என்ன செய்யலாம்? நீங்க ஜெபம் பண்ணா கூட நீங்க தப்பு பண்ணாலும், நீங்க ஒரு விலகி போனாலும் மறுபடியும் அதை என்ன செய்யாது? உங்களுக்கு அந்த ஜெபமான என்ன செய்யும்? அறியாத தேசத்துக்காக நீங்க ஜெபிச்ச வித்தமாய் அந்த ஜெபம் என்ன செய்வது? தேசத்துக்கு நேராக நடத்தும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. ஆகையால் ஜெபம் நீங்க அறிந்த காரியமா இருந்தா கூட நீங்க தேசத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபமானது தேசத்துக்கு நேராக திருப்பும். ஆமென், ஹalleluya. அதே சமயம் ஜெபமானது நீங்க அறியாத காரியத்துக்காக நீங்க ஜெபம் பண்ணும், தேசத்துக்காக ஜெபம் பண்ண கூட அந்த ஜெபமானது நீங்க அறியாத தேசத்துக்குள்ளாக அதை செய்யும்? திரும்பும். ஆமென், தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. இப்போ ஒரு காரியம் நடந்துச்சு. அப்போ ஜெபம் என்ன செய்யும்? எப்படி ஜெபிச்சாலும் தேசத்து நேரம்ல கொண்டு போய் விடும். அது அறிந்த காலத்துக்காக ஜெபிச்சாலும் சரி, அறியாத காலத்துக்காலும் ஜெபிச்சாலும் சரி, அது என்ன செய்யாது? தேசத்துக்கு கொண்டு போய் விடும், தெரிஞ்சு போச்சு. அப்புறம் அந்த ஜெபம் எதுக்காக அப்போ இந்த ஜெபத்தை செய்ய வேண்டும்? எப்படி ஜெபம் பண்ணா தேசத்தை நிறைவேற தெரிஞ்சு போச்சு இல்லை? அப்புறம் எதுக்காக ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, அந்த தேசத்தை நிறைவேறக்கு சில தடைகள் உண்டாகும், சில காரியங்கள் உண்டாகும். அது என்ன செய்யும்? அந்த தேசத்தை நிறைவேறாபடிக்கு தடுக்கும். அந்த தேசத்தை நிறைவேற தடுக்கிற போது மறுபடியும் அது எப்படி நடந்துடும் நினைச்சாலும் கூட அதுக்காக என்ன செய்யணும்? அதை
ஜெபம் பண்ணும்போது அந்த காரியம் நிறைவேறும். தேவனுடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாக அது ஆட்டோமேட்டிக்காக அந்த காரியம் தேவனுடைய சித்தனாக திருப்பப்படும். கர்த்தருடைய வசனம் ஸ்தோத்திரம் உண்டாதாக நாம் இப்படி வாசிக்கிறோம். ஒரு 5 காரியங்களை வாசிக்கலாம் இதே வசனத்தில். மத்திய 26ஆம் அதிகாரம் 39 வசனம் வாசித்தீங்களா? இப்போ திருப்பி வாசிங்க. மத்திய 26:39. சற்று அப்புறம் போய் ஆ. முகங்குப்புற விழுந்து, ஆ. என் பிதாவே, ஆ. இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆ. ஆகிலும் ஆ. என் சித்தத்தின்படி அல்ல, ஆ. உம்முடைய சித்தத்தின்படி ஆகிறது. முடிச்சுட்டு ஆகக்கூடாது ஜெபம் பண்ணினார். இந்த ஜெபம் நான் சொன்னேன், அறிந்த ஒரு காரியத்துக்காகவே தான் பாடுபட போறதையும் மறிக்க போறதையும் மீட்டு போற அறிந்த ஒரு காரியத்துக்காக செஞ்சார். செய்யும் என்ன சொன்னா, இந்த தேவசித்தம் எனக்கு நிறைவேறும் என்று ஜெபிச்சார். சரியா? நம்ம அறிஞ்சு போச்சு, அது தானே நடக்கதான் போகுது. எதுக்காக தேவன் ஜெபிக்க அங்கே இயேசு ஜெபிக்கணும்? அங்கதான் விஷயம். இப்பதான் நம்ம பார்க்க போறோம் 5 சத்தியங்கள் இருக்கு. என்ன அப்படின்னா, சில காரியங்கள் சில இடங்கள்ல நாம் என்ன செய்யறோம், தேவசத்து நிறைவேற்ற நம்ம ஜெபம் பண்ணாமல் போகும்போது அந்த காரியத்தில் இடையூறு வந்துடும். அதனால நமக்கு தெரிஞ்ச விஷயம் இது நடக்க போகுது தெரிஞ்சாலும் கூட நீங்கள் அதை என்ன செய்யணும், அந்த இடத்துல தேவசத்து நிறைவேற்ற நீங்கள் என்ன செய்யணும், ஜெபம் பண்ணணும். அந்த 5 காரியம் என்னென்னு பார்ப்போம். முதல்ல வாசிங்க. முதல்ல என்ன பாருங்க, 37ஆம் வசனம் வாசிங்க. 37. செபதேவின் குமாரர் இருவரையும் கூட்டிக் கொண்டு போய் துக்கமடையும் யாவகப்படவும் தொடங்கினார். பாத்தீங்களா? தன்னை பிடிக்க போறாங்க, காட்டி கொடுக்க போறாங்க அப்படின்னு கூட 2 ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டு போய் என்ன செய்யறாவ, வருத்தமடை செய்யறார். என்ன வியாகுலமடை செய்ய. அடுத்த வருஷம் வாசிங்க. அப்பொழுது அவர் என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு, என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டு இருக்குது, நீங்கள் இங்கே தங்கி நீ இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி தேவனுடைய சோத்திரம் உண்டாத. இங்க ஆத்துமா நிலை எப்படி இருக்கு, ஆத்துமாவோட சிச்சுவேஷன் எப்படி இருக்குது, எப்படி இருக்கு, எப்படி இருக்குது ஆத்துமா சிச்சுவேஷன்? துக்கம் என்ன இருக்கு, பலவீனமா. சில தேசத்தில் செய்ய உங்களுக்கு தெரியும் இந்த காரியம் நமக்கு நிறைவேறணும். ஆனாலும் அது நிறைவேறாமலுக்கு என்ன செய்யும், சில நேரத்தில் சில பலவீனம் என்ன செய்வாங்க, தாக்கும். இந்த பலவீனம் என்ன செய்யும், அந்த தேசம் செய்ய விடாது. இங்கே ஆத்மா துக்கமா இருந்துன்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த இடத்துல மரணத்துக்கு எதுவான துக்கமாக இருக்குது, ஒரு பலவீனம். சாவு நெருங்குது, மரணம் நெருங்குது, மரணத்தை எப்படி ருசி பார்க்குறது, இவங்களுக்கு போக வேண்டுமே என்கிற ஒரு காரியம் அங்கே இருக்கும்போது அது என்ன ஒரு பலவீனம் அங்கே தாக்கப்படுகிறதை நம்ம பார்க்குறோம். உடனே அவர் புரிஞ்சுக்கிட்டார், ஆஹா நம்ம தேசத்துக்குள்ள நம்ம பலவீனம் செய்வதில்லை, செய்ய முடியாம இந்த பலவீனம் நம்மளை தாக்க போகுது அப்படின்றது. உடனே என்ன செஞ்சார், சட்ட அப்புறம் போய் நான் ஆத்மா நிறைய பில்ட் பண்ணுமே, என்ன ரீபில்ட் பண்ணுமே, எப்படி தேசத்துக்கு நம்ம அதை செய்யணுமே, தாங்க சக்தியை நாம பெற்றுக்கொள்ளணுமே. உடனே என்ன செஞ்சார், அவர் ஜெபம் பண்ணினா. பாருங்க, இங்கே ஜெபம் பண்ணுறது முதல் காரியம் என்ன அப்படின்னா, நம்மளோட பலவீனம் நம்மளோட தேசத்தை தாக்கக்கூடாத பாதுகாக்கப்படவிருக்கா. ஹalleluya. நீங்க ஒருவேளை ஒரு தேசத்தை உங்களுக்கு நிறைவேற உங்களுக்கு தெரியும், ஆனாலும் உங்க பலவீனமா தாக்கிடக்கூடாதுக்கா என்ன செய்யணும், நீங்க எப்பவும் அந்த தேசத்துக்காக ஜெபித்து கொண்டு இருங்க. நீங்க பலவீனப்பட்டாலும் நீங்க ஜெபம் தேவசத்துக்காக நீங்க ஜெபிச்சீங்கன்னா, நீங்க பலவீனப்பட்டாலும் அந்த ஜெபம் என்ன செய்யறதில்ல, தேசத்துக்கு எதிராக அவங்கள திருப்போம். ஆமென், ஹalleluya. அதுதான் ஒரு விஷயம் அறிஞ்சா கூட நீங்க என்ன செய்யணும், அதெல்லாம் கன்ஃபார்ம் ஆயிருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கே பஸ் ஏற நாளைக்கு காலையில் சென்னைக்கு போயிடலாமே, இல்லைன்றது ஜபம் அப்படின்னு நினைக்காதீங்க. போகிற வழியிலே ஆச்சரியம் என்ன பண்ண முடியும், ஒரு ஜபம் பண்ணு. நான் கடந்த வாரம் நைட்டு பெங்களூர் கடந்து சரி 6வது முடிச்சுட்டு இந்த பஸ்ஸில் எனக்கு இது ஸ்லீப்பர், டாப் ஸ்லீப்பர், அதுவும் கடைசி டாப் ஸ்லீப்பர். அதில் அந்த இன்டீரியருக்காக என்ன பண்ணிருக்காங்க, லைட் வைக்கிறதுக்காக ஒரு போர்ஷன், ஃபால் சீலிங் ஒரு போர்ஷன் கீழே கொஞ்சம் டவுன் ஆகி இருக்குது ஒரு டிசைனுக்காக. நம்ம கொஞ்சம் பெரிய ஆள் இல்லை, எந்திரிச்ச டாப் பெர்த்தில் எந்திரிச்சு உட்கார்ந்தாக எனக்கு தலை தட்டுது. கடைசி பெர்த்னால நீட்டாக ஃப்ரெண்டில் கண்ணாடி தட்டுது, எங்கள் பஸ்ஸு கண்ணாடி ஒரு கார்டோர்டு மரத்தில் இருக்கு, அதை தட்டுது. படுத்தாக்கா அந்த ஸ்லீப்பர் கொஞ்சம் இறங்கி இருக்குது, என் தொந்தி ஃப்ரெண்ட் அப்படி இருந்துச்சு, மேலே ஏறுது. ஒரு 30 நிமிஷத்துக்குள்ள எல்லாம் சர்வை பண்ண முடியல. இப்படி படுத்தா மூச்சு முட்டுது, எரிஞ்சு உட்காந்து தலை வலிக்குது, ரொம்ப சிரமப்பட்டேன். அப்புறம் என்னென்னமோ ஆங்கிளில் உட்காந்து பார்த்தேன். அப்போ எனக்கே டவுட் உண்டாயிடுச்சு, இங்கே ராத்திரி பஸ் ஏறினா காலையிலோடய பெங்களூர் போயிடும் அப்படின்னு நினச்சி ஒரு திபூரில் ஏறிட்டணும், ஒரு ஆங்காட்டில் ஏறிட்டணும், இல்லை மாம்சபுரம் ஏறிட்டணும். எனக்கு பயம் வந்துச்சு. ஏன்னா அப்போ அடுத்து எனக்கு ரொம்ப மூச்சு முட்டை என்ன ஆகிடுச்சு தெரியுமா, நான் கீழே வந்து ஒரு அவங்களுக்குலாம் சேர் கார் இருக்குது, அது கீழே சீட் கொடுத்துருக்காங்க, மேலே மட்டும் தான் பர்த்து. அவருக்கு ஒரு ஆட்டு சொல்லி காசு போனால் போகிறோம், நீங்கள் பெற்று கொடுத்தீங்க, சேரை பார்த்து அப்படி சுவாசிப்பேன் அப்படி ஹெல்ப் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சிட்டேன்.
அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சுட்டு எந்திரிச்சா இருந்தாலும் முடியாது, உனக்கு அந்த மாதிரி எனக்கும் கால் தட்டு இல்லையா, உனக்கும் எனக்கு அந்த மாதிரி துண்டி இருக்குது, எனக்கு வந்து மூச்சு விட்டுல அப்படின்னு சொல்லிட்டு முடியாதுன்னு சொல்லிட்டு அசிங்கமாச்சே. அப்போ பண்ணுவோம், சுவாசிக்கிறது ஏதாவது பண்ணணுமே, ஒரு நிமிஷம் டிரைவர்கிட்ட போய் ஒரு 5 நிமிஷம் வண்டி நிப்பாட்ட சொல்லி ஒரு மாதிரி ரிலாக்ஸ் பண்ணிக்கலாமா அப்படின்னு தோணிட்டு. அப்போ பாருங்க, எங்கேயோ ஒரு இடத்துல நம்ம பலவீனம் அந்த இடத்துல செய்யுது, இடையூறு பண்ணுது. நம்ம நினைக்கலாம் டிக்கெட் எடுத்துட்டோம்னா காலை சேஃப்டியாக கொண்டு பெங்களூர் சேர்த்துவாங்க, கிடையாது. நடுப்புற பலவீனத்தாங்க அந்த தேசத்தை செய்ய முடியாது. நீங்க நாளைக்கு காலம் நல்லபடியா இருப்பீங்க, விசுவாச அறிக்கையில் இருந்தாலும் கூட நீங்க அதுக்கு என்ன செய்யணும், அதுக்கு ஜெபம் பண்ணணும். ஏன்னா உங்க பலவீனம் என்ன வரும், அந்த பலவீனம் தாக்காதபடிக்கு என்ன பண்ணிருக்கணும், ஜெபம் பண்ணிருக்கணும். அப்போ பலவீனமே வந்தாலும் உங்களுக்கு என்ன செய்யும், ஆட்டோமேட்டிக்காக அது தேசத்துக்கு நேராக திருப்பிடும். நான் உடனே ஒரு ஜெபம் பண்ணேன், என்ன பண்ணதுன்னு, ஆண்டவரே எனக்கு சர்வே பண்ண முடியாமல் இருக்கிறேன், நான் என்ன பொசிஷன் படுத்தேன், எனக்கு தூக்கம் வரணும்னு தெரியாது, ஆனால் எனக்கு மூச்சு முட்டுற மாதிரி எனக்கு வருது, எனக்கு உதவி செய்ய, எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, இந்த இடத்துல நல்லபடியாக தூங்க எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்கன்னு சொல்லி படுத்துட்டேன். கரெக்டாக அருமையான ஒரு விளக்கம் கொடுத்தார். முதல்ல சாஞ்சி அதாவது அந்த இண்டியர் தட்டு இல்லையா, அந்த இடத்துல லெஃப்டில் சாஞ்சி அது தட்டாத சின்ன பாகம் அதில் தலையை வைக்க சொல்லி சாயை வைத்தார். அப்புறம் கொஞ்சம் அப்படி குறுக்கு ஃப்ரண்ட்டில் போச்சு, அப்புறம் போச்சு, அப்புறம் கையை போச்சு, அப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டேன். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம்னா ஒரு 1.5 மணி நேரம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன். தேவனுடைய ஸ்தோத்திரம்ன்றாங்க. அதுலேருந்து எனக்கு வீட்டில் வந்து சொன்னேன், இனி ஸ்லீப்பர் பஸ்ஸில் டாப் பர்த்தில் போகவே கூடாதுமா அப்படின்னு சொன்னேன். தேவனுடைய ஸ்தோத்திரம் இல்லாத நம்மளோட ஐடி சைஸுக்கெலாம் ஒத்து வராது அப்படின்ற அதுங்களோட ட்ரெயின் தான் வரும்போது நல்ல சொகுசாக அருமையாக ட்ரெயினில் வந்தோம். கத்திரிக்காய் ஸ்தோத்திரம் இல்லை என்ன தெரிஞ்சுப்பாங்க, நாம் தேவ சித்தத்தில் செய்வோம், இந்த காரியம் தேவ சித்தப்படம் நடக்குங்கிற விசுவாச நம்பிக்கை நமக்கு இருந்தாலும் கூட அது நிறைவேறதுக்கு என்ன செய்யணும், ப்ரேயர் பண்ணணும். ஏன்னா நடுப்புறம் இடுக்கல் பண்ணுறதுக்கு என்ன வரும், அது தடை செய்ய என்ன வரும், ஒரு பலவீனம் வரும். தேவவசம் சோத்திரம் உண்டாதாக. ஆகையினால பாருங்க, நம்ம குறிப்பிட்ட டைமுக்கு ட்ரெயின் போய் சேர்ந்து நினைக்கிறோம், திடீர் ஒரு மழை வந்துச்சுன்னா நிப்பாட்டி விடுவான், 20 நிமிஷம் லேட் ஆகிடும், 1 ஹவர் லேட் ஆகிடும், பஸ்ஸு நிப்பாட்டிடுவாங்க, அதை இறங்கி ஆட்டோ கிடைக்காமல் போயிடும். இப்படி சில விஷயங்களாக இருக்கலாம். ஆகையினால நம்ம அறிந்த காரியத்துக்காக நாம் அது நிறைவேறுக்க இந்த தேவசம் நம்ம நடக்கும் சொல்லி அறிந்தாலும் கூட அதுக்கு மறுபடியும் நீங்கள் என்ன செய்ய வேணும், அந்த காரியத்துக்கு ஒரு ஜபம் பண்ணிருக்க வேண்டும். ஏன்னா அது தடை செய்யறதுக்கு சில பலவீனம் வந்தாலும் கூட அது நீங்கள் ஜபம் பண்ணியிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த பலவீனம் இருந்தாலும் கூட அந்த காரியம் தேவசித்த நேரம் அது திருப்பப்படும். ஆமே ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. இங்கே இயேசுவுக்கு முதல்ல அந்த தூக்கம், வியாகுலம், மரண தாக்கம் வந்த உடனே அதை எக்காந்து கொண்டு தேச தடையாக வரக்கூடாதுக்காக ஜபம் பண்ணினார். இருந்த போதிலும் அந்த ஜபமானது அவர் மறுபடியும் தேசத்துக்குள் ஆகிட்டு. ஆமே ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. 2வது காரியம், ஒரு தேசத்துக்கும் செய்யும் நடக்கும், உங்களுக்கு தெரியும் ஒரு தேசத்தில் நடக்கும் அப்படின்னு தெரிஞ்சால் கூட நீங்கள் ஜபம் பண்ணியிருக்க வேண்டும். ஏன்னா உங்கள் சுயசித்தம் அதுக்கு எதிராக வரும். உங்கள் சுயசித்தம் என்ன வரும், எதிராகும். நம்ம இப்படி பண்ணுவோமா, அது அப்படி செய்வோமா, இதை பண்ணட்டாதான் என்ன, இதை இப்படி பண்ணிட்டா என்ன, கொஞ்சம் மாற்றி வச்சிட்டா என்ன, இல்லை நம்ம இஷ்டம் தானே அப்படின்னு சொல்லி செல்ஃப் வில் என்ன செய்யும், காட் வில் செய்யறதுக்கு என்ன செய்யும், போராடும். நீங்க எதுக்கு அது காட் வில்லுக்காக தேவசித்துக்காக ஒரு மட்டும் ஜபம் பண்ணியிருந்தா நீங்க சுயசித்தமே உங்களுக்கு போராடின கூட, உங்க செல்ஃப் வில் போராடின கூட மறுபடியும் தேசம் செய்யறதுக்கு என்ன செய்யும், ஜபமானது திருப்பும். இங்க வாசிக்கலாம் 39 வசனம் வாசிக்கலாம். 39 வாசிக்கலாம். ஆமென் ஹல்லேலூயா. இயேசு இந்த பாயிண்ட் சொல்றாரு பாருங்க. அப்ப ஒரு சித்தம் இருந்திருக்கு. என்ன இருந்திருக்கு, இதாவே சித்தமானால் அந்த பாத்திரம் நீங்கமானால் நீங்க கூட, இதான் தேவ சித்தம். என்னது சாரி, இதான் இங்க அவரோட சுயசித்தம். சித்தமான பாத்திரத்தை நீங்க கூட இப்பவே இந்த பாத்திரத்தை எடுத்து விடும், ஆனாலும் நான் கேட்டதுனால அல்ல, என் சித்தத்துப்படி அல்ல, உங்களோட சித்தம் ஆகிறது. ஹல்லேலூயா. இங்க அவருக்கு சுய சித்தத்தை அங்க இருந்தது, அதை அதபடி செய்ய ஆண்டவரே அப்படி பாதுகாப்பாக ஒரு ஜபத்தை செய்யறார். ஹல்லேலூயா. எல்லா தேவ சித்தம் செய்யறதுக்கு உங்க சுய சித்தம் ஒன்று போராடும். இந்த தேசத்துல கரெக்டா நடைபெறும் நினைக்காதீங்க, தேசத்துல கரெக்டா நடைபெறும். நீங்க சுயசித்தம் இல்லாத போது தான் என்ன செய்யணும், அது நிறைவேறும். அந்த சுயசித்தம் இல்லாம இருக்க என்ன செய்யணும், தேசத்துக்கு நிறைவேற்ற நீங்க என்ன பண்ணிருக்கணும், ஜபம் பண்ணிருக்க வேண்டும். இந்த காரியம் பக்காவா ஒரு விசுவாச அறிக்கை இருக்கு, நான் தேவ வசனத்தை நம்புறேன், இவ்வளவு நாளா விசுவாசி எல்லாம் சொல்லிருக்கேங்க. ஆனால் நீங்க தேசத்தை செய்யறதுக்கு என்ன செய்ய வேண்டும், முதல்ல அதுக்கு ஜபம் பண்ணாதான் அந்த சுயசித்தம் உங்களுக்கு என்ன செய்ய அந்த இடத்துல இன்வேலிட் ஆகும்.
நீங்கள் தேசத்துக்கான தெரிஞ்ச ஒரு காரியம் தான், இது நடைபெறுங்கிற காரியம் தான், விசுவாசம் மூலமாக உங்களுக்கு நீங்கள் கன்ஃபார்மாக ஒரு அதாவது கன்ஃபார்மாக இருக்கக்கூடிய ஒரு காரியம் தான். இருந்தாலும் நீங்கள் தேசத்துக்காக ஜெபம் பண்ணணும். ஏன்னா அந்த தேசம் நிறைவேற தரவாயில அந்த வாழ டைமில் ஒரு சுயசித்த ஒரு வேலை செய்யும் பாருங்க, இதை செய்யாத அப்படின்னு. எப்படி செய்யாத? இதை செய்யாத அப்படின்றலாம். கத்திரமோசம் சோத்திரம் இல்லாத அதுக்காக இயேசு சாமி ஜெபம் பண்ணினா, என் சுய சித்தத்துபடி அல்ல, என்னோட சித்தத்துபடி அல்ல. அந்த வார்த்தை படிச்சு பாருங்க. ஆனாலும் என் சித்தத்துபடி அல்ல, இதை 2வது பாயிண்ட். என் சித்தத்துபடி அல்ல, உங்களோட சித்தத்துபடி ஆக, அவர் சித்தம் அங்கே ஆஃப் பண்ண வேண்டும், தேவன் சித்தம் அங்கே ஆனாக வேண்டும் என்று சொல்லி இயேசு சாமியா ஜெபம் பண்ணார். இதெல்லாம் நமக்கு ஒரு மாதிரி. சுயசித்தத்தை என்ன செய்யக்கூடாது, இடம் கொடுக்கக்கூடாது. அப்படி என்ன பண்ண முடியும்? சுயசித்தமே ஒழிச்சு போ அப்படி ஜெபம் பண்ண முடியுமா? சுயசித்தத்தை இடம் கொடுக்கலாம் என்ன செய்யணும்? சுயசித்த இடம் என்ன செய்யணும்? நம்ம சுயசித்தத்துக்கு இடம் கொடுக்கலாம் என்ன செய்யணும்? தேவ சித்தத்துக்கு ஜெபம் பண்ணணும். அப்போ சுயசித்தம் வந்து தெரிஞ்சியும் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகும், அது ஸ்டாப் ஆகும். தேவசம் சொல்றோம். ஆகையினால 2வது காரியம் பாருங்க, அறிந்த ஒரு தேசத்தை நிறைவேற போகிற ஒரு தேசத்துக்காக ஏன் ஜெபம் பண்ணணும் அப்படின்னா, ஒரு வேளை உங்களுக்கு சுயசித்த அங்கே கிரியை செஞ்சதுன்னா, அதை நீங்கள் கிரியை செஞ்சாலும் கூட அந்த இடத்துல என்ன செய்வீங்க? தேசத்துக்கு என்ன செய்ய நீங்க திரும்பப்படுவீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. தேவசம் சோத்திரம் உண்டாக. ஆகையினால சில இடங்கள் நம்ம யோசிக்கிறோம், எல்லாத்தையும் நினச்சிட்டு இருக்காங்க, படித்து முடிஞ்சா வேலை, வேலை முடிஞ்சா கல்யாணம், வேலை கிடைச்சா கல்யாணம், கல்யாணம் முடிஞ்சா பிள்ளைகள். அப்படி எல்லா வாழ்க்கையும் நடந்ததா? அப்படி எல்லா வாழ்க்கையிலும் இருக்கா? ஒரு ஆளுக்கு வேலை லேட்டாக கிடைக்குது கவர்மெண்ட் ஜாப், ஒரு ஆளுக்கு வேலை கவர்மெண்ட் ஜாப் உடனே கிடைச்சிச்சு, அதை வேலை உடனே கிடைச்சிச்சு, கல்யாணம் லேட்டாக நடக்குது. ஒரு ஆளுக்கு கல்யாணம் சீக்கிரம் நடந்தது, குழந்தை நினைச்சது லேட்டாக பிறகு. என்ன காரணம் நினைக்கிறீங்க? இல்லை என்ன காரணம்? அப்போ மொத்தத்தில் ஒரு 40 வயசில் அவன் யோசிப்ப தனியாக வானத்தை பார்த்து கேட்கணும், ஆண்டவரே எனக்கு வேலையை படிப்பை கொடுத்தீங்க, வேலையை கொடுத்தீங்க, நல்ல மனைவியை கொடுத்தீங்க, கல்யாணம் கொடுத்தீங்க, பிள்ளைகளை கொடுத்தீங்க, 40 வயசில் தியானிக்கான். அப்போ எல்லாம் சரியாக நடந்தான்னு பாருங்க. ஒவ்வொரு சில காலத்துக்கு செஞ்சுருக்கணும், சிலது முன்னே நடந்திருக்கும், சிலது பின்ன நடந்திருக்கும், ஆனால் தேவசியம் நடந்திருக்கும். நீங்கள் தேவசியத்தை அந்தந்த காலத்தில் நீங்கள் செய்திருக்க வேண்டும்னா உங்கள் சுயசித்தத்தை போராடபடிக்கு என்ன செய்யணும்? தேச நிறைவேற்ற என்ன செய்யணும்? ஜெபிச்சிருக்கணும். ஹல்லேலூயா. அப்போ கரெக்டாக நமக்கு எனக்கு 7 வருஷம் எனக்கு கல்யாணம் ரைட் டைமில் நடந்துதான், படிப்பு முடிச்சோன்னே ரைட் டைமில் எனக்கு வேலை கிடைச்சிடலாம், ரைட் டைமில் நான் படிச்சது செய்யலாம். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு 7 வருஷம் ஆகிடுச்சு. என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க? இது மாதிரி நான் நினச்சிருக்கலாம், கல்யாணம்னா குழந்தை தானாக பிறக்கும் அப்படின்னு நினச்சிருங்க. அப்படிலாம் கிடையாது. தேசத்துக்காக என்ன சொன்னீங்க? ஜெபிச்சாதான் சொல்லுறது அந்த நேரத்தில் பிறக்கும். தேவ சோத்திரம் இல்லாதாக வேலை கிடைச்சா ஆட்டோமேட்டிக்காக கல்யாணம் நினைச்சாங்க. வேலை கிடைச்சவங்களுக்குலாம் நீ கல்யாணம் ஆகலை, அந்த இடத்துல கரெக்டாக நீங்கள் என்ன தேசத்துக்காக ஜெபிச்சிருக்கணும். இல்லை சுயசித்த போராட்டம் என்ன பண்ணணும்? அடுத்த வருஷம் என்ன செய்யலாம்? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். சுயசித்தம் எப்படி எனக்கு கல்யாணம் ஆகும்போது உறுதி, என்னை பற்றி வச்சுக்கா, என்னை பற்றி ஆயத்தமாக இருக்கிறா, ரெடியாக இருக்கிறா, அது மேட்ரிமோனியில் இருக்கிறாளோ அல்ல எங்கள் பாஸ்டர் கையில் இருக்கிறாளோ யாரோ ஒருத்தருக்கு இருக்கா, அதனால் எனக்கு பிரச்சனை இல்லை, அதனால் எனக்கு எப்படி கல்யாணம் நடக்க தான் போதுங்க, அடுத்த வருஷம் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம். இது சுயசித்தம். ஒரு வீடு கட்டி முடிச்சோடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், இது சுயசித்தம். கவர்மெண்ட் ஜாப் வந்தவொடனே கல்யாணம் பண்ணிக்கலாம், இது சுயசித்தம். நீங்கள் என்ன சொல்கிற சுயசித்தத்துக்கு எதிராக நீங்கள் போராட முடியாது, அது மாதிரி இழுத்தடிச்சிட்டே இருக்கும். ஆனால் ஒன்று செய்யலாம், அந்த சுயசித்தத்தை ஆஃப் பண்ணுறதுக்கு நீங்கள் ஸ்டெப் எடுக்கலாம். எப்படின்னா அந்த இடத்துல என் விவாகத்தை பற்றி தேசத்தை நிறைவேற்ற ஆண்டவரை சொல்லி பாருங்க, உங்கள் சுயசித்தத்தை ஒழிஞ்சு போயும் விவாகத்தை உள்ள தேசத்தை நிறைவேறும். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. ஆகையினால தேவசித்தம் செய்யறதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்க வேண்டும். அப்போ அந்த இடத்துல அது எடுக்கிற செய்யக்கூடிய சுயசித்தம் எழுதினாலும் கூட உங்கள் ஜெபமானது மறு தேசத்துக்கு நேராக என்ன செய்யாது? திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. 3வது காரியம், வசனம் 41 வாசிக்கலாம். 3வது வசனம் 41. நீங்கள் சோதனைக்கு உட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. ஆவி உற்சாகம் உள்ளதான், மாம்சமோ பலவீனது. தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. பேதுரு சொல்றார், எனக்கு என்ன நடக்கும் தெரியும், இருந்தாலும் நான் ஜெபம் பண்ணுறேன், தேசம் நிறைவேறேன், எதுக்கு இருக்கிறவங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் என்ன தூங்கிட்டு இருக்கீங்க. ஆனாலும் ஆவி உற்சாகம் உள்ளதையா, மாம்சம் தான் பலவீனமானது. எதிர்த்து உட்கார்ந்து என்ன செய்யுங்க?
நீ ஜெபம் பண்ணுங்க, ஒருவேளை உங்களை குறித்து என்ன செய்யலாம், தேசித்தாந்து நிறைவேறலாம். விழித்திருங்க, சோதனை கூப்பிடுறாங்க, ஜெபம் பண்ணுங்க, தேசித்தாங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அருமையான சீல் இருக்கிற அந்த அறிவுரை கூறுகிறார் இயேசு கிறிஸ்து. பாருங்க இங்கே என்ன நடக்கும் பாருங்க. மாமிசம் உங்களுக்கு என்ன செய்யும், சில இடங்களில் தேசத்தினருக்கு என்ன செய்யும், போராடும். காலை 5 மணிக்கு ஜெபம் பண்ண முடியல அப்படின்னா அந்த மாம்சம் எடுத்து சொகுசா தூங்கும், சொகுசா தூங்கும். அந்த மாம்சம் தூங்கிச்சுன்னு செய்ய முடியாது. எப்படி காலை 5 மணிக்கு எழுச்சி ஜெபம் பண்ணுறதுனா 7 மணிக்கு ஜெபம் பண்ண தான் போகிறோம். அதுக்கு என்ன அப்படின்னு கொஞ்ச நேரம் தூங்கக்கூடாது. கர்த்தரை குறித்த நேரத்தில் தான் தேட வேண்டும். தேவனை கண்டெடுத்த சமயத்திலே தேடுங்கள் சொல்லி எழுதப்பட்டிருக்கு. சங்கீதத்தில் பார்க்குறோம், ஏசியாவில் பார்க்குறோம். தேவனை எங்கே செய்யணும், அவர் கண்டெடுத்த சமயத்திலே தேடணும். அவர் வந்துட்டு போனப்போ தேடக்கூடாது. உங்களை ஆசிரியர்கிட்ட காலம் வீட்டுக்கு கடந்து வருவார், அப்படி அதிகாரத்தில் இருக்கணும், அப்படி தூக்கிட்டு இருக்கக்கூடாது. அப்போ இந்த மாம்சம் என்ன செய்யாது, அந்த தேச சேவனம் என்ன செய்யும், தடுக்கும். சில மாம்சம் தடுக்கும், சில காரியங்கள் எல்லாமே இருக்கும், நம்ம பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு நம்ம மாம்சத்துக்கு அப்படி போகலாம் தடுக்கும். எழுவசம் சோத்திரம் இல்லாத உங்கள் மாமிசம் என்னமோ, மாமிச காரியமோ, ஃபிசிக்கலாவோ தேச தடுக்குங்கிற காரியத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இங்கே பேருக்கு அது ஜெபம் பண்ண முடியாமல் தடுத்துது, அந்த தேசத்தை செய்ய முடியாமல் தடுத்துது. எல்லாரும் சொல்கிறாங்க, சில இதில் சில டிஸ்கிரிப்ஷனில் பார்க்குறேன், பேதுரு அன்றைக்கி அந்த ஒரு நாள் ஜெபம் பண்ணாதனால தான் அவன் இயேசு பின்னால் நினச்சினானா மறுவேற்றான், காட்டி விடப்பட்டதுனால மறுவேற்றான். ஒரு நாள் ஜெபம் பண்ணி தேசத்தை உள்ள என்னன்னா அவன் அந்த மறுதளிக்காமல் நினச்சிருக்கலாம், ஒரு விட நினச்சிக்கலாத அந்த காரியத்தில் அவன் திருடனும் நின்றுருக்கலாம். ஆனால் அவன் ஜெபம் பண்ணாதனால அந்த மாம்சம் அவனை தூங்க வச்சதுனால அவனை விளையாட தாக்கிட்டு அவளை கண்டு ஓடி போனார்கள். இவர் யார் அறியேன் என்று சொன்னான். யாரு? இயேசு கிறிஸ்து அறியேன் என்று சொன்னான். அவன் ஜெபம் பண்ணால்தான் அப்படி சொன்னான் அப்படின்னு சொல்லி சில விளக்குகளை நெட்டில் பார்த்தேன். தேவவசம் சோத்திரம் இல்லாத ஆகையினால இங்கே சில மாம்ச காரியங்கள் நமக்கு காலையில் ஆராதனைக்கு வர்றதுக்கு நமக்கு மாம்ச ஒத்துழைக்க வைக்காது. அன்னைக்கு சிஸ்டர் அருமையாக சொன்னாங்க, எப்பவும் பாருங்க சனிக்கிழமான பிள்ளைகளுக்கு ஏதாவது வந்துருக்கியா, ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ண முடியாமல் ஏதாவது வந்துருக்கியா, ஏதாவது செய்ய முடியல, எனக்கு கை வலி வந்துடுது, கால் வலி வந்துடுது, அவருக்கு தலைவலி வந்துடுது, லைட் ஏதாவது. அன்னைக்கு எனக்கு ராத்திரி வந்து பாருங்கள் கரண்ட் போகிறதுக்கு லைட்டு போயிடுச்சு, பிரசங்கம் எடுக்க முடியல, ஆயத்தம் முடியல, ஜெபம் பண்ண முடியல, லைட்டு போயிடுச்சு. பாருங்கள் மாம்சத்தில் ஏதாவது ஒரு 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 தடவை நம்ம தாக்கணும். சில நேரத்தில் ஒரு நாள் பிரசங்கம் உட்காந்துட்டு தூங்கியாச்சு, பாருங்கள் தூங்கியாச்சு, காலை எஞ்சி எடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்துச்சு. அப்போ பாருங்கள் ஏதாவது வகையில் நமக்கு என்ன செய்யலாம். அவர் பாருங்கள் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்க போது நம்ம போக தான் போகிறோம் அப்படின்னு அசால்ட்டாக நினைக்காதீங்க. ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மாம்சமே என்ன செய்யும், அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராசை தேசத்தை என்ன செய்யும், அது தடுக்கும். அப்போ என்ன பண்ணணும், நான் வந்து வீட்டில் வெள்ளிக்கிழமை ஜெபம் பண்ண வருவோம், ஜெபம் பண்ணி வெள்ளிக்கிழமை ஜெபம் பிறருக்காக ஜெபம் பண்ணி முடித்தோடனே கடைசி ஒரு ஜெபம் பண்ணி முடிப்பேன். எங்கள் வீட்டில் தான் தெரியும் எதுக்காக ஜெபம் பண்ணிருமோ அப்போ சண்டே எங்களுக்கு ஆயத்தப்படுது. ஏன்னா வெள்ளிக்கிழமைந்தே நாங்கள் ஆயத்தமானதான் சண்டே காலைக்கு இருக்க முடியுங்கிறது என்னோட விசுவாசம். அப்போ பாருங்க, அப்போ வெள்ளிக்கிழமை ஆயத்தப்பட ஜெபம் பண்ணிட்டேன்னா சனிக்கிழமை எனக்கு ஏதாவது செய்யணும், மாம்சத்தில் ஒரு போராட்டம் வரும். என்னோட ஒரு நாள் காலையில் எடுத்து ஜிப்பா போட பார்க்க, இந்த பக்கம் ஒரு மஞ்சக்கரை, இந்த பக்கம் மஞ்சக்கரை. அந்த ஜிப்பா எப்படி போடுங்க காலையில், இந்த பக்கம் மஞ்சக்கரை, இந்த பக்கம் மஞ்சக்கரை. என்ன பண்ணிக்குது, தேக்க கொடுத்துருக்குது, அயன் பண்ணுறாங்க கொடுத்துருக்குது. அவன் அந்த அம்மா கையில் மஞ்சள் இருக்கும் போல இருக்கு, தண்ணி தெரிச்சு அடிச்சிச்சுல இந்த ஒயிட் துணி சேர்த்து தேய்ச்சி செஞ்சு எனக்கு ஒன்றுமே தெரியாது கை கொடுத்துட்டு போயிட்டு காலை ஜிப்பா நல்ல வேலை அன்றைக்கி கற்றுக்கிறோம். இன்னொரு ஜிப்பா ஸ்பேர் இருந்துச்சு. காலை எப்படி வருவாங்க, மாம்சம் வருங்க. நம்ம நினச்சிருக்கோம் ஆராதனை 10 பேர் பிரமாதமாக பண்ணுவோம், தேவ மகிமை பண்ணுவோம், பாட்டில் அப்படி தூள் பறக்க போகிறோம் அப்படி கற்பனை பண்ணிட்டு வரோம். கிடையாது. நீங்கள் அங்கே வெள்ளிக்கிழமை ஆயத்த ஜெபம் பண்ணாதான் இங்கே தேவசத்தை நிறைவேறும். ஏன்னா அது கூட 2 நாள் என்ன செய்யும், 48 hours மாம்சம் வரும் பாருங்க, மாம்சம் பலவீனம் வரும் பாருங்க. ராத்திரி அப்போ தான் அப்படியே சளி பிடிக்கும், சளிக்கு ராத்திரி தான். நேற்று ராத்திரி இங்கே ஜெபம் பண்ணிட்டு நான் வீட்டுக்கு போகிறேன். போகிற வழியில் அப்படியே பனி மூக்கு அடைக்குது. எப்படா வீட்டுக்கு போகணும், கதை நல்ல இருப்பாங்க, அப்படிலாம் ஆகிப்போச்சு. தேவவசம் சோத்திரம் இல்லாதங்க. நீங்கள் பாருங்கள் எப்படி நான் சண்டே காலை போயிடுவோம் அப்படி போயிடும், அப்படியே அசால்ட்டாக நிற்காதீங்க. சண்டே போகிற உறுதி தான், தேசத்தை செய்யப்படுற உறுதி தான், தேவனை ஆராதிக்க போகிற உறுதி தான், தேசத்தை உறுதி தான். ஆனாலும் நீங்கள் எப்போ ஆயத்தமாக இருக்கணும், ஒரு ஆயத்த ஜெபம் எப்போ பண்ணியிருக்கணும், ஃப்ரைடேலேருந்தே ஆரம்பிச்சாதான் சண்டே செய்யக்கூடிய வேலைக்கு, தேசம் செய்ய வேலைக்கு கர்த்தர் செய்வார், ஆயத்தப்படுவார். அதுக்கு இந்த மாம்ச வெளிச்சலோட உட்கார்ந்து கொண்டும் தடைபடக்கூடாது. பேது போல தூங்கி விடக்கூடாது. பேது போல மாம்சத்துக்காரர்களா கர்த்தர் என்ன சொல்றா தெரியுமா, ஆவி உற்சாகம் உள்ளது மாம்சம் வர வேண்டாமா.
இயேசு தெளிவாக சொல்ற மாம்சம் பலவீனம், அது ஏதாவது சேட்டை பண்ணும். ஞாயிற்றுக்கிழமை ஆறாறு போற வரைக்கும் சேட்டை பண்ணும். ஆனால் ஆவி என்ன இருக்கு? உச்சமா இருக்கு. நீ ஆவி வச்சு ஜெபி அப்படின்ற பிள்ளைங்களை காலையில நீங்க ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தணும். ஆராதனைக்கு ஆயத்தப்படுத்தி அடுத்ததுன்னா பிள்ளைகளை ஆயத்தப்படுத்த சொல்லி எப்போ ஜெபம் பண்ணிருக்கணும்? காலை 9 பண்ணக்கூடாது. 10 மணிக்கு போயிட்டு 9 ஆண்டவரே நான் சர்ச்சைக்கு போகிறேன், எங்கள் ஆயத்தப்படுத்தோம், என் பிள்ளை ஆடுனா பிள்ளை காலையில் 9 மணிக்கு தூங்கிட்டு தான் இருக்கும். நீங்கள் சண்டே ஆயத்தம் பண்ணணும், தேவசம் செய்ய நினச்சி அப்படின்னா உங்கள் ஜெபம் எப்போ இருக்கணும்? வெள்ளிக்கு ராத்திரிலிருந்து ஆண்டவரே வர சண்டே என்னையும் என் கணவரையும் என் பிள்ளைகளையும் ஆயத்தப்படுத்தணும் ஜெபிச்சு பாருங்க. கணவனுக்கு டியூட்டி போட்டுருந்தாலும் கர்த்தரை மாற்றி விடுவார். கணவனுக்கு வேற என்ன இருந்தாலும் கர்த்தரை தேவசத்தை திரும்புவார். உங்கள் ஜெபமானது கணவனை ஆராதனை கொண்டு வர ஜெபமாய் தேவசம் செய்ய இருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்க சரியா ஜெபம் பண்ண உங்க கணவனை கரெக்டா ஆராதனைக்கு கொண்டு வரலாம். அவர் வேற என்னமா இருந்தாலும் கூட அவர் ஆராதனைக்கு திரும்ப முடியும் உங்க ஜெபத்தினால. தேவ பிள்ளைகள் ரொம்ப கான்ஃபிடென்டா இருக்க வேண்டும். என் ஜெபமானது கர்த்தர் கேட்பார், என் ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நான் தேவசத்துக்காக ஜெபிப்பேன், சண்டே ஆராதனை போறதுக்காக ஜெபிப்பேன், நானும் என் வீட்டாரோட கர்த்தரையே சேவிப்போம். அந்த வசனம் நிறைவேற முடியாது. நான் ஜெபிப்பேன், தேவசத்துக்காக ஜெபிப்பேன், ஆராதனைக்கு நாங்கள் குடும்பமாய் போவோம் என்று சொல்லி எப்போ ஜெபிக்க வேண்டும்? வெள்ளிக்கிழமை ராத்திரியோ சனிக்கிழமை நீ ஜெபிச்சு பாருங்க. கர்த்தர் உங்களையும் உங்க குழந்தைகளும் உங்க கணவனையும் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் மாம்ச போராட்டம் இருந்தாலும் கர்த்தர் அதை மாற்றி போட்டு தேசத்தினராக அந்த ஜெபம் திரும்பும். ஹல்லேலூயா. உங்க ஜெபம் உங்களை அறியாம இருந்தாலும் கூட தேசத்தினராக திரும்பும். ஹல்லேலூயா. நம்ம நீங்க போக வேண்டாம்னு சொல்லிருப்போம். இங்க நம்ம நீங்க போக வேண்டாம், அங்க போய்க்கலாம். ஆனால் தேசத்தில் செய்வது உங்க ஜெபமானது ஆராதனைக்கா போறான்னு ஜெபிச்சின்னு ஆட்டோமேட்டிக்கா செய்வது உங்களை அது திரும்பும். ஒரு மாம்சம் ஆக நீ டயர்டா இருக்கு போக வேண்டாம் அப்படின்னு வரும். ஆனாலும் கர்த்தர் செய்வார், அன்னைக்கு திரும்புவார். நீ வேலைக்கு வர சொல்லிட்டான கர்த்தர் அதை உனக்கு நீ சரியா ஜெபம் பண்ணினா அன்னைக்கு ஆண்டூட்டி போட்டிருந்தாலும் கூட கர்த்தர் அந்த உங்களுக்கு சாதமாக ஆராதனை போறதுக்கு என்ன செய்வா, தேசத்தை போறதுக்கு என்ன செய்வா, அதை திரும்புவா. உங்க ஜெபமானது பிள்ளைகள் அங்க காலைக்கு ஆராதனை ஆயத்தமாக என்ன செய்யாது, ஆயத்தப்படுத்தும். பாருங்க, நீ பிள்ளைகள் ஆராதனை ஆயத்தப்படுத்துக்க நீ ஜெபம் பண்ண வேண்டும். அப்போதான் பிள்ளைகள் ஏதாவது போடாது பண்ணால் கூட நீங்கள் தேசத்தை செய்ய ஆராசையை கட்ட வரலாம். இல்லைன்னா என்ன வந்தோமா, கிளம்பும் போது தான் பிள்ளை செய்வோம், வாமிட்டு எடுக்கும். கிளம்பாத பிள்ளை கிளம்பும்போது பிள்ளைகள் தூங்கிடும். கிளம்பும்போது பிள்ளைகள் குளிக்க அனுமதிக்காது. ட்ரெஸ் அழுக்காகிடும். ஒரு இடத்துல அப்படி தான் ஒயிட்டு போட்டு டீன் 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 அப்படின்னு ஆடிட்டு ஏஞ்சிருப்பா ட்ரெஸ்ஸு ஃபோட்டோலாம் எடுத்துருக்காங்க. 10 மணி 6 போட்டு 9 காரில் ஒரு ஃபோட்டோ, காருக்கு பின்னாடி ஒரு ஃபோட்டோ. நீங்கள் பிள்ளை ஏஞ்சி ட்ரெஸ் போட்டுருக்காங்க, காருக்கு பின்னாடி ஃபோட்டோ. ஆனால் தேசம் சரிங்க ஜபம் இல்லை. என்ன போச்சு, அது ஃபோட்டோலாம் எடுத்துட்டாங்க, கீழே போயிருக்காங்க. ஏறி உட்காந்து காலை ஏறி தண்ணி கொடுத்துருக்கு. அவ்வளோ மேலே போட்டுச்சு, ரொம்ப மேலே போட்டுச்சு. கையில் ஒரு கேக் கொடுத்துருப்பாங்க, கேக் க்ரீம் எல்லாம் பண்ணி ட்ரெஸ் இருக்காங்க. காரில் போகும்போது என்ன செஞ்சுருக்காங்க, ட்ரெஸ்ஸை மாற்றிருக்காங்க. என்ன போச்சு அதான். அப்போது பிள்ளைகள் ஆராதனைக்கு ஆயத்தம் பண்ணணும் அப்படின்னா நம்ம எல்லாம் பெர்ஃபெக்டாக வைக்கிறது ஒரு முக்கியம் இல்லை. அதுக்கு என்ன செய்யணும், எக்காந்து கொண்டும் மாம்ச காரியங்கள் அதை தாக்காதபடிக்கு சண்டே பசுத்தானை போகிற தேசம் செய்ய வேண்டிய ஜெபம் பண்ணி பாருங்க. மாம்ச காரியங்கள், உங்கள் உடல் காரியங்கள், உங்கள் ஃபிசிக்கல் காரியங்கள் தாக்கினால் கூட அவங்க ஜெபமானது நேரம் தேசம் நேராக திருப்பி கொண்டு வரும். ஆமென், ஹல்லேலூயா. இங்கே இயேசு அப்படி ஒரு பலவீனம் மாம்ச பலவீனம் இருந்துக்கலாம். ஆனாலும் அவன் என்ன செய்யறாரு, சற்று அப்புறம் போய் முழங்கா பண்ணிட்டான். பேதுரு அதை செய்யலை. இப்போ ஜெபம் பண்ண நோக்கம் புரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் அவர் ஜெபம் பண்ண நோக்கம் நம்ம ஆத்மா என்ன இருக்குது, பலவீனமாக இருக்குது. இது தேசம் செய்ய தடுக்கப்படுமே, இப்போ ஜெபம் பண்ணிடும், தேசம் செய்ய வாய்ப்பு உண்டு அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணினான். ரெண்டாவது, சுயசித்தவன் போராடிட்டு இருக்குது, இது தேசம் தடப்பட்டுமே, எதுக்கும் ஜெபம் பண்ணிடும், தேசத்துக்கு செய்யறதுக்காக உதவி செய்வார், தேவன் உதவி செய்வார், சுயத்தை ஒழிப்பார், அதுக்காக ஜெபம் பண்ணார். மூணாவது, இந்த பேருக்கு தூங்க மாதிரி எனக்கு தூக்கம் வந்துடக்கூடாது. எப்படி பேருக்கு தூங்க மாதிரி எனக்கு தூக்கம் வந்துடக்கூடாது. அதனால என்ன செய்யணும், இதை தேசம் செய்யணுமேன்னு சொல்லி மறுபடியும் அங்கே ஜெபம் பண்ணிடலாம். கர்த்தர் ஸ்தோத்திரம். இதெல்லாம் அவர் தேசம் செய்யறதுக்கு உதவியாக இருந்துச்சு. இந்த ஜெபமானது தேசம் செய்யறதுக்கு திரும்பப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிறோம். 4வது காரியம் பாருங்க, கர்த்தர் ஸ்தோத்திரம் இல்லாத வேறு வழி இருக்காது சார். பார்ப்போம், ஒரு தேசத்தை நிறைவேற முடியலன்னா, ஒரு தேசம் செய்ய தாங்க முடியலன்னா, ஒரு தேசம் செய்ய சக்தி இல்லைன்னா வேற ஆன்லைன் வழி என்ன செய்யும், அங்கே நம்ம என்ன செய்வோம், நம்ம அங்கே உண்டாக்க பார்க்குறோம். வாசிக்கலாம், 42 வசனம் வாசிக்கலாம். 42.
ஜெபம் பண்ண. இங்கே ஒரு வார்த்தை சொல்ற பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தை சொல்றாரு பாருங்க, என்ன தெரியுமா? நான் இதை செஞ்சாதான் தேவ சித்தம்னா அதை செய்யட்டும் அப்படின்றார். அப்ப என்ன அர்த்தம்னா, வேற வழி எனக்கு அங்க என்ன செய்யல இல்லை. அப்ப என்ன வந்திருக்குன்னா, வேற வழி இருக்கு, நம்ம என்ன செய்யணுமோ யோசிச்சிருக்கிறோம். இந்த காரணம் நானும் வீடுக்காக ஜெபிச்சிருக்கேன், கல்யாணத்துக்காக ஜெபிச்சிருக்கேன், குழந்தைக்காக ஜெபிச்சிருக்கேன், கவர்மெண்ட் ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே சித்தமானதை தாரம் இல்லை விட்டுருங்க ஆண்டவரே. ஆனால் உண்மையில சித்தம் இருந்திருக்கும், இங்க என்ன இருக்கும், சித்தம் இருந்தால் கொடுங்க, விட்டுருங்க அப்படின்னு சொல்லி சில நானே சில ஜெபிச்சிருக்கேன். ஆண்டவரே இது தேவ சித்தமா, தேவ சித்தம் போராடிட்டு இருக்கானா, இல்லை ஏன் இங்கே என்ன காரியத்தினால இருக்கு, வேறு வழி வச்சுருக்கீங்களா, வேறு வழியை காட்டுவீங்களா, இல்லை இந்த வழியிலே தான் பாடம் அடிச்சுட்டு போகணுமா, எனக்கு நான் தெளிவாக காட்ட ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபிச்சிருக்கேன். நீங்கள் அப்படி செய்யும் போது இந்த வழிதான் உமக்கு அப்படின்னு சொல்லி கர்த்தர் நம்ம காட்டுவார். அது இந்த ஜெபமானது தேசம் நேராக திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. இந்த ஜெபம் தான் உங்களுக்கு கைட் ஸ்டார். எதுக்காக? தேசம் செய்கிறதுக்கு ஒரு கைட் ஸ்டார். வேறு வழி இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? 6 சிங்கில் 4 ரோடு இருக்குது. ஒரு ரோடை அடைச்சிட்டாங்கண்ணே அப்படின்னா என்ன பண்ணுவீங்க? இந்த ரோடு மட்டும் ஓப்பன் பண்ணுவாங்களா, பண்ண மாட்டாங்களா, வேறு லெஃப்ட்டில் ஆல்டர்னேட் போகலாமா, வேறு டேக் டைவர்ஷனா என்னன்னு எப்போ தெரியும்? ஜெபம் பண்ணி பாருங்க, கர்த்தர் வழி வச்சிருப்பார் தெரியும். 7% சோத்திரம்ன்றதாக அவங்க பாருங்க. இங்கே என்ன சொல்கிறார் இயேசு கிறிஸ்து சொல்கிறார் பாருங்க, நான் இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ணினால் ஒழிய அது என்னை விட்டு நீங்கப்படாத உங்களுடைய சித்தப்படுதே ஆகிறது. இதுதான் வழி அப்படின்னா அது அப்படியே நிறைவேற்ற ஒப்பு கொடுக்குறேன் என்று சொல்ல. வேற வழி நான் செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். இது புரிஞ்சுதான்? எதுக்கு சரி ஜெபிக்காருன்னா நான் ரிவர்ஸில் சொல்லிட்டு இருக்கேன். இங்கே இதுதான் உங்க வழி, இந்த பாடியில தான் உங்க வழி அப்படின்னா நான் இன்னொரு வழிக்காக நான் என்ன செய்ய மாட்டேன், நான் ஜெபம் பண்ண மாட்டேன் அப்படின்றார். இந்த வழியிலே நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த வழியே இந்த பாத்திரத்தை நான் பங்கு கொள்கிறேன், இது தேசத்தை சொல்லி ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்லி அங்கே தேச ஒப்பு பார்க்கணும். நம்ம என்ன பண்ணிடுவோம், இன்னும் 3-4 வழி ஆண்டு கேட்போம். ஆண்டு சித்தம் இல்லைன்னா அது இல்லைன்னா இது அப்படின்ட்டு 10% சோத்திரம். சில பேர் பொழுதுபாக ஆட்டெல்லாம் பார்த்து செம வேடிக்கையாக இருக்கு. சபைக்கு வந்த போது விதவிதமாக 4 ஃபோட்டோ கையில் வச்சுட்டு ஜோமோட வச்சத்தை பார்த்தா அருமையாக இருக்கும். தேவசத்தை கண்டிப்பாக வச்சுட்டு அருமையாக இருக்கும். ஆண்டவரே முசித்தமானால் இந்த பண்ணை காட்டும், காரைக்குடி பண்ணை காட்டும், முசித்தமானால் இந்த சென்னை பொண்ணை எனக்கு வழி நடத்தும், முசித்தமானால் திருச்சியிலே எனக்கு வழி நடத்தும், முசித்தமானால் எனக்கு அந்த பெங்களூர் 4 எப்படி கற்றுக்க பதில் கொடுப்பார் பாருங்க. ஜபத்திலே ஒரு தெளிவே இல்லை பாருங்க. நமக்கு அந்த ஜபம் பாருங்க, நீங்கள் ஒரே வார்த்தை சொல்லி தெரிவிக்கணும், ஆண்டவரே உம்மால் ரட்சிக்கப்பட்ட பெண்ணை எனக்கு தாரும். முடிஞ்சு போச்சு சப்ஜெக்ட். இதை தொடர்ந்து ஜெபிச்சுட்டே இருங்க. ரட்சிக்கப்பட்ட ஜெபிச்சுட்டே இருங்க. கர்த்தர் காட்டுல என்ன தருவாரு, ரட்சிக்கப்பட்ட தருவார். உங்களுக்கு துணையை தான் காட்டுவார், ஏற்ற துணையை தான் காட்டுவார். வேற எக்ஸ்ட்ரா சப்ளிமெண்டரி நோட் எக்ஸ்ட்ரா கொடுத்து 4 சூஸ் பண்ணுறதெல்லாம் காட்ட மாட்டார். 7% சோத்திரம் இல்லாத. அப்போ இந்த வழி ஆண்டவரே உங்க சித்தமானால் இந்த பாத்திரம் நான் பானம் பண்ணபடியே இது நீக்க கடவுது, பானம் பண்ணபடியே என்னுடைய நீங்காது அப்படின்னா இதுதான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி ஒப்பு கொடுக்குறார். அப்போ பாருங்க, வேற ஆல்டர்னேட் வழி கிடைக்காது, வேற ஆல்டர்னேட் இல்லை அப்படிங்கிறதுக்காக நான் இந்த வழியை ஏற்றுக்கொள்கிறேன் ஆண்டவரே என்று சொல்லி அவர் தன்னை கொடுத்த வழியை ஏற்றுக்கொண்டார். 7% சோத்திரம் இல்லாத. வேற ஆல்டர்னேட் வழியை இயேசு இங்கே தேடவில்லை. எதுக்காக சொல்றோம்னா, வேற ஆல்டர்னேட் வழியை அவர் தேடி இருந்தால் தேசத்து அவங்களுக்கு வெளியே போயிருக்கும். ஆனால் இயேசு அப்படி ஒரு ஆல்டர்னேட் வழியை தேடக்கூடாதுங்கிறதுக்காக ஜெபம் பண்ணினார். இந்த பாத்திரத்தில் நான் பானம் பண்ண வழியை இது என்னை விட்டு நீங்க கூடாதாகி இந்த வழிதான் எனக்கு சரியான வழினா இது நான் என்ன செய்யறேன், உங்கள் சித்தப்படியே கடவுது, வேறு வழி நான் தேட மாட்டேன் என்று சொல்றான். 7% சோத்திரம் இல்லாத. வேறு வழியை தேடக்கூடாது. தேசித்தம் இதுதான் அறிந்த ஒரு காரியமா இருந்தாலும் கூட, விசுவாசத்தின்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட ஒரு காரியமா இருந்தால் கூட இன்னொரு வழியை தயவுசெய்து தேடாதீங்க. தேடக்கூடாது. என்ன செய்யணும், அது என்ன செய்யணும், இன்னொரு தேடுற ஆப்ஷனே நம்ம மைண்டில் வரக்கூடாது. என்ன செய்யணும், இந்த கொடுக்கப்பட்ட தேசத்தை செய்யணும். நீங்கள் நிறைவேற ஜெபிச்சிங்கன்னா, இப்போ கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தை நிறைவேற ஜெபிச்சிங்கன்னா, வாக்குத்தத்துக்கு மாறாக இருக்கலாம், வாக்குத்தத்துக்கு சம்பந்தமாக இருக்கலாம் ஒரு காரியங்கள் இருந்த போதிலும் அந்த வாக்குத்தத்தை மனசை கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, அந்த வாக்குத்தத்துடைய தேசத்தை கொண்டு நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, கர்த்தர் காமித்த அந்த வழிகள் நடக்க வேண்டும் சொல்லி ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா, வேற வழியை கர்த்தர்கள் காட்டாதபடிக்கு இந்த ஜெபம் அந்த கர்த்தர் காமித்த தேசத்து வழியை நடத்தும், திருப்போம். ஆமென், ஹல்லேலூயா. சோத்திரம் உண்டாக. வேறு வழி இந்த ஜெபம் என்ன செய்யாது. இது என்னது 4 பாயிண்ட் எடுத்தது.
நீ தேசத்துக்காக ஜெபிக்கும் போது இந்த ஜெபம் என்ன செய்யாது? வேற வழியே காட்டாது. ஹல்லேலூயா. அது போதாதான், கன்ஃபியூஷனே வராதுல்ல. 4 ரோடு இருந்தாலும் நீ ஒன்று சூஸ் பண்ணுவீங்க. என்ன எங்கள் வீட்டில் நான் ஜெபிக்கும் போது வாய்ப்புக்காக ஜெபிக்கும் போது தான் போட்ட பார்த்துட்டோம், ஓகேன்னு சொல்லிவிட்டேன். ஆனால் தலைமையில இருந்து பரீட்சை கேட்கறக்கா வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா ஒரு 3 அனுப்புகிறார், எங்கள் மாமா 2 அனுப்புகிறார். நான் திரும்பியே பார்க்குறேன். சபையில் 2-3 எழுந்துச்சு, திரும்பியே பார்க்குறேன். ஏன் தெரியுமா? நான் பெண்ணுக்கு வாக்கு கொடுத்துட்டா இருந்தேன். சித்தமானால் இந்த பெண்ணை எனக்கு என் விவாகமனவே தாருன்னு சொல்லி நான் ஜெபிச்சிட்டேன். ஜெபம் போகும்போது எப்போ ஜெபித்தேன்? அது பொண்ணு பார்க்கும்போது ட்ரெயின் ஏறும்போது ஜெபித்தேன். அதுக்கு ரிசல்ட் எனக்கு இன்னும் வரல. ரிசல்ட் வரட்டும், அப்படி அதுக்கு இன்னொரு வழி. ரிசல்ட் வரணும், ரிசல்ட் போனால் அங்கே பொண்ணு பிடிச்சின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் என்ன, எனக்கு பிடிச்சி பொண்ணு பிடிச்சிக்கு வெயிட் பண்ணுவோம். இதுதான் பாயிண்ட்டு. வேற திரும்பியே பார்க்கலாம் எந்த பொண்ணை நான். ஆனால் நிறைய டைலாக வந்துச்சு எனக்கு, பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஜெபிச்ச ஜெபத்துக்கு கர்த்தர் மாற்று வழி தந்தாருனா நான் போவேன். இல்லை, ஜெபத்துக்கே பதில் கொடுப்பார். கர்த்தர் இதுதான் சித்தம்னா அவரை நடத்துவார். அப்படி கர்த்தர் நடத்தினார். அந்த ஜெபமானது என்ன மறுபடியும் தேவசத்துக்குள்ளாக திரும்பிட்டு. ஆமென், ஹல்லேலூயா. குறிப்பாக நான் சொல்ற பாயிண்ட் புரிஞ்சிருக்கோம். எந்த வழியை செய்யல, பார்க்க விடல. ஹல்லேலூயா. சோத்திரம் உண்டாதாக. அதனால நீங்க கர்த்தர் காண்பித்த வழியில ஒரு தேவசத்தை செய்யணும் உங்களுக்கு இருந்துன்னா, அது தடைபடுறதுக்கு அந்த தேவசம் செய்யறதுக்கு தாமதமான ஒரு காரியம் இருந்துன்னா, வேற வழி எதுவோ அப்படின்னு நினைச்சு போகக்கூடாது. அப்படி இருக்கணும் அப்படின்னா இந்த தேவசத்தினுடைய நிறைவேற்ற ஜெபம் பண்ணிப்பாங்க. கர்த்தர் வேற வழியை காட்டாம இந்த தேவசத்திலே ஒன்று செய்வார். மீண்டுமா அந்த ஜெபம் பண்ணவங்களை அவர் செய்வார், திருப்பி தேசம் நடத்துவார். ஆமென், ஹல்லேலூயா. ஆகிய நாம பண்ற ஜெபமானது தேசத்தில் நிறைய திருப்பும் தவிர இன்னொரு வழிக்கு என்ன செய்யாது, கொண்டு போக மாட்டார். தேவனுடைய வசனம் சோத்திரம். இது 4வது காரியத்திலே தேவன் இயேசு மூலமாய் ஜெபம் மூலமாக அறிந்து கொண்டது. 5வது காரியம் 44 வாசிக்கலாம். தொடர் ஜெபம் வேணுங்க. செயின் பிரேயர் வேணும், கண்டினியூஸ் பிரேயர் வேணும். ஒரு காரியம் நடக்கிற வரைக்கும் என்ன செய்வீங்க? 3 தடவை ஜெபம் பண்ணினாராம். என்ன 3 தடவை தொடர்ந்து. நம்ம தான் முதல்ல 39 வருஷம் ஜெபிச்சிட்டோம், 42லையும் ஜெபிச்சிட்டோம். அப்புறம் 44 எதுக்கு பிரதர்? 3 ஜெபம் எதுக்கு? ஃபர்ஸ்ட்டு 39 ஜெபிச்சாச்சு, 42 ஜெபிச்சாச்சு, 44 எதுக்கு? You should not get oscillation in your concentration. உங்க கான்சன்ட்ரேஷன்ல என்ன செய்யக்கூடாது? ஒரு தடுமாற்றம் வரக்கூடாது. இதுதான் கர்த்தர் நியமித்திருக்கிற காரியம், இதுதான் கர்த்தர் ஃபிக்ஸ் பண்ண காரியம், இதுதான் கர்த்தர் வாக்குற காரியம். இந்த கான்சன்ட்ரேஷனை நீங்க தொடர்ந்து போகணும்னா நீங்க என்ன செஞ்சுக்கணும்? என்ன செய்யணும்? தொடர் ஜெபமாக இருக்கணும், செயின் பிரேயர் இருக்கணும், கண்டினியூஸ் பிரேயர் இருக்கணும். இங்க 3 தடவை ஜெபிச்சா ஏன் 4 ஜெபிக்கல? அப்படி ஒரு கேள்வி உங்களுக்கு வரும். ஏன் 4 ஜெபிக்கலன்னா தேர்தல் வந்து பிடிச்சிட்டார், தோன்றி அவரை பலப்படுத்திட்டா, ஜெபத்தை நிறுத்திட்டார். அப்படிதானே? பலவீனமான அங்கே ஒரு ஆத்மா நினைச்சிச்சு, கர்த்தரை திடப்படுத்தோடனே இப்போ எப்படி இருந்துச்சு? அதாவது ஜெபத்துக்கு பதில் வந்த உடனே இயேசு 3 உடனே பாடிட்டார். எப்படி பதில் இருந்துச்சு? தேவதூதன் வந்து அவரை பலப்படுத்தினார். அப்போ அக்னாலஜ்மெண்ட் பண்ண ஹெவன். நம்ம போன ஜெபம் அங்கேருந்து கேட்கப்பட்டது, ரிசல்ட் வந்துருச்சு. உடனே நினைச்சிட்டு அவரை நிறுத்திட்டார். அப்போ பரலோகத்துக்கு பதில் வர வரைக்கும் நீங்க ஜெபத்தை செய்யக்கூடாது, அந்த தேசத்தை செய்யக்கூடாது, நிப்பாட்டக்கூடாதுங்கிறது இயேசு நமக்கு சத்தியத்தை காண்பிக்கிறார். ஏன் நிப்பாட்ட என்ன செய்யணும்? நிப்பாட்டவர்களுக்கு என்ன செய்யணும்? தொடர் ஜெபம் பண்ணிட்டே இருக்கீங்க. எதுக்காக தொடர் ஜெபம்? உங்க கான்சன்ட்ரேஷன் நீங்க என்ன செய்யக்கூடாது? வழி விலகக்கூடாது. You should not get away from your concentration. உங்க கான்சன்ட்ரேஷன் ஒரு ஆசிலேஷன் வரக்கூடாது. அதுக்காக என்ன செய்யறீங்க? அந்த காரியம் நிறைவேற்காக ஜெபம் பண்ணணும். நம்ம பாடப்பட தான் போகிறோம், நாம் மறிக்க தான் போகிறோம், நம்ம மறிக்க முன்னாள் வீட்டில் தான் போகிறோம். எனக்கு தெரிஞ்சு கூட இயேசு பண்ண ஜெபம் பண்ண காரியம் என்ன அப்படின்னா, அது செய்கிற வரைக்கும், அந்த காரியத்தில் பலப்படுற வரைக்கும், இந்த காரியத்தில் தடமாக இறங்க வரைக்கும் விசேஷமாக என் கான்சன்ட்ரேஷன் எக்காந்து கொண்டு மாறக்கூடாதுங்கிறதுக்காக என்ன செஞ்சாருங்க? மறுபடியும் 3ஆம் நாள் போய் வேற வார்த்தையை சொல்லி ஜெபிக்கல, அதே வார்த்தை சொல்லி ஜெபிச்சார். வாசிக்கலாம் மறுபடியும். அவர் மறுபடியும் 3ஆம் நாள் போய் அந்த வார்த்தையை சொல்லி ஜெபம் பண்ணினார். ஹல்லேலூயா. புரிஞ்சுதா?
அப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் தேசத்தில் செய்யக்கூடிய காரியத்திலிருந்து கான்சன்ட்ரேஷன் விலகி போகக்கூடாதுன்னா நீங்கள் என்ன செய்யணும்? அந்த டார்கெட்லேருந்து நீங்கள் நகர்ந்து போகக்கூடாது அப்படின்னா அதுக்காக தொடர்ந்து என்ன செய்யணும்? பதில் வர வரைக்கும் ஜெபம் பண்ணி கொண்டே இருக்கணும். இப்போ வாசிங்க. லூக்கா 22:43. லூக்கா 22:43 வேகம் வாசிங்க. அவரை பலப்படுத்தினார். ஹalleluya. இப்போ ஜெபத்தாங்க நிறுத்திட்டார். என்னோட சந்தோஷம்டா. இப்போ வந்தா தோடுது, இப்போதான் தோடுதுட்டு வெளியே வந்தார். தேவசித்த நிறைவேற கான்ஃபிடன்ட் இப்போ அவருக்கு வந்துச்சு. கர்த்தரோட சந்தோஷம் உண்டாக. ஆனால் இடப்பட்ட இரவு நேரம் அவருக்கு எப்படி இருந்தது? ஒரு போராட்டமான நேரமாச்சு. தேச நிறைவேறாது. என்னன்னா என்ன வந்துச்சு? முதல்ல ஆத்மா நினைச்சு துக்க கொண்டு ஒரு பலவீனமாயிடுச்சு. ரெண்டாவது சுயசித்த போராட்டம். இது நீங்களும் நல்லா இருக்குமே அப்படின்னு ஒரு சுயசித்தம் வந்துச்சு. மூணாவது மாம்சத்தினால போராட்டம் வந்துருமோன்னு யோசித்தார். ஏன்னா பேருக்கு அப்படி வந்துச்சு. நாலாவது அவர் என்ன செய்தார்? வேறு வழி இருக்குமோ, இதுதான் வழியோ அப்படின்னு செய்யக்கூடாதுக்காக அவர் ஜபத்துக்குள்ள இருந்தார். அஞ்சாவது எனக்கு பரவத்தில் ஜபம் கேட்டு பதில் வந்துட்டா அப்படிங்கிறதுக்காக தொடர் ஜபத்தையும் பண்ணார். இந்த 5 காரியங்கள் அவர் என்ன செய்தார்? அதாவது கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக 5ஆவது காரியம் செய்தார். இந்த கான்சன்ட்ரேஷன் மாறக்கூடாதுக்காக ஜபம் பண்ணினார். இந்த 5 காரியங்களும் இயேசு தேசத்து நிறைவேற்காய் ஜெபம் பண்ணினார். இந்த 5 காரியம் எக்காரணமும் தேசத்திற்கு என்ன செய்யக்கூடாது? தடை வரக்கூடாது. அவருடைய பலவீனம், அவருடைய சுயசித்தம், அவருடைய மாம்சத்தில் உள்ள காரியம், 4வது வேறு வழிகள் எண்ணம், 5வது சிதறப்படக்கூடிய ஒரு தாட்ஸ், கான்செப்ட் டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய ஒரு நினைவுகள் வராதபடிக்கு அவர் என்ன செஞ்சார்? அந்த 5 போராட்டங்கள், 5 இருக்கிறது அவர் விலகி இருக்க முடியாது. அந்த இடத்துல தேசத்தில் செய்ய முடியாது. மீண்டும் மீண்டும் ஜெபம் பண்ணி எச்சத்தோடுகளை நாம் பலப்படும்படியாக கர்த்தர் செய்தார். ஆமென். ஹalleluya. நம்மளும் அப்படிதான். தெரிஞ்ச ஒரு காரியம் தான் சரி, இந்த 5 காரியம் தாக்கலாம். ஒரு பலவீனம் தாக்கலாம், ஒரு சுயசித்தம் தாக்கலாம், ஒரு மாம்சமான காரியம் தாக்கலாம். வேறு வழி இருக்குன்னு சொல்லி நம்ம மைண்டை மூடு மாற்றலாம். நம்ம கான்சன்ட்ரேஷனை செவர பண்ணலாம். தொடர் ஜெபங்களா ஒரு மட்டும் ஜெபம் பண்ணி பட்டு சொல்லி ஒரு செதற பண்ணலாம். இந்த 5 காரியங்கள் நாம் அறிந்த ஒரு தேவசத்தை செய்வதற்கு நடைபெறதுக்காக தடைபெறக்காக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தொடர்ந்து ஜெபம் பண்ணி பாருங்கள், இந்த மாம்சம் உங்களுக்கு போராடாது. வேறு என்ன இருக்கா, வேறு வழி இருக்கா அப்படின்னு என்ன உங்களுக்கு போராடாது. அல்லது 5ஆம் பாயிண்ட் சொல்லப்படுறமா கான்செப்ட் ஒரு டிஸ்டர்ப் வராது. பலவீனம் உங்களை தாக்காது. சோசிக்க உங்களோட போராடாது. அதனால் அறிஞ்ச காரியமாக இருந்தாலும் கூட, தேசத்தை பற்றி அறிஞ்ச காரணம் இருந்தால் கூட நீங்கள் மறுபடியும் என்ன செய்யுங்க? அதுக்காக எப்போவும் செஞ்சீங்க? ஜபத்தில் இருங்க. இந்த 5 காரியங்கள் பலவீனம், விசேஷமாய் சுயசித்தம், மாம்சம் காரியம், வேறு வழிங்கிற வேறு வழி இருக்காங்கிற ஒரு ஆன்டைன் வழி பண்ணக்கூடிய ஒரு சிந்தனையும், விசேஷமாய் கான்சென்ட்ரேட் டிஸ்டர்ப் பண்ணுற ஒரு காரியம் உங்களுக்கு வராமல் போயிடும். அப்போ தேசம் செய்யறதுக்கு இந்த 5 காரியம் இடையூறு வர்றதுக்காக வந்துருமோன்னு சொல்லி இயேசு அந்த தேசம் செஞ்சால் இந்த ஜபத்தை பண்ணினார். ஆமென். ஹalleluya. இப்போ புரிந்துங்களா? அறிந்தோ தேசத்துக்காக இயேசு, அதுவும் பாடுபடுவதற்காக தேசத்துக்காக இயேசு இந்த 5 காரியத்தை செஞ்சால் அவர் இந்த 5 காரியம் தடைவராபடிக்கு ஜபம் பண்ணினார். அப்படியே நாமும் செய்வோமாக. சோத்திரம் இல்லாத வாரணியிலிருந்து என்ன தெரியுது அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் தேசத்துக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜபம் தேசத்துக்கு நேராக முடியாது, திருப்பும். தேசத்திற்காக இயேசு ஜெபிச்சார். அதனால் அவருக்கு மாம்சமான ஒரு தடை வந்தாலும், ஒரு வேறு சிந்தனை போகிற தடை வந்தாலும், சுயசித்த போராட ஒரு தடை வந்தாலும், அல்லது கான்சன்ட்ரேஷன் செதறப்படக்கூடிய ஒரு தடை வந்தாலும், பலவீனமான தடை வந்தாலும், அவர் பண்ண ஜபம் அவர் மறுபடியும் தேசத்துக்குள்ளாக திருப்பப்பட்டது. ஆமென். ஹalleluya. நமக்கு இதே காரியம் நம்ம தேசத்துக்கு வரலாம். ஆனால் நீ ஜபம் பண்ணால் என்ன செய்யலாம்? அந்த காரியம் மறுபடியும் தேசத்துக்கு செய்தவங்களால அந்த ஜபத்தினால நீங்கள் என்ன செய்யலாம்? திருப்பப்படலாம். ஆமென். ஹalleluya. இது மாத்திரமல்ல, சொல்லிட்டேன், அப்போஸ்தலர் மாதிரி சொல்லிட்டேன். நம்ம அறியாத ஒரு காரியத்துக்காக நீ ஜபம் பண்ணாலும் நீ அதை என்ன செய்வது? பட்டணத்துக்கு போ. அங்கே அவன் சொல்லப்பட சொன்னால் கூட அங்கே அண்ணன் கூட சொன்னார், தேவன் சொன்னார். இப்போ அவன் என்ன செஞ்சுருக்கான்? ஜபம் பண்ணிட்டு இருக்கான். அவன் பட்டணத்துக்கு போய் தேசத்தை அறிவிக்க அவன் என்ன செஞ்சுருக்கான்? ஜபம். இப்போ அறியாத காரியத்துக்காக அப்போஸ்தலர் ஜபம் பண்ணி கண்டுபிடிச்சார்.
அப்புறம் கண்டுபிடிச்சி கூட்டிட்டார். நம்ம தேசத்துக்கு புறஜாதிக்கு போய் சுவிசேஷம் சொல்லி அவர் இறங்கி செய்தார். அறியாத காரியத்தை அவர் என்ன செஞ்சார்? தேசத்துக்கு சேவைன்னு சொல்லி ஜெபிச்சதுனாலே கர்த்தர் அவங்க என்ன காண்பித்தா, நீ போய் புறஜாதி 2வது பகுதி வந்துட்டோம். இப்போ அறிந்த காரியத்தை குறித்து, அதாவது தேசத்தை அறிந்த காரியத்தை குறித்து நிறைவேறும்படியாக நாம் ஜபம் பண்ணும்போது அந்த ஜபம் என்ன செய்யும்? தேசம் நேராக இந்த 5 காரியம் தடை வந்தாலும் அதை என்ன செய்யும்? திருப்பும் சொல்லி பார்த்தோம். அறியாத காரியத்தில் கூட நீ தேசத்துக்காக ஜபம் பண்ணும்போது அந்த ஜபம் அந்த தேசம் நேராக திருப்போம். அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் வாசிக்கலாம். 12 வாசி. சாரி 15-16 வாசிங்க. ஆமென். ஸ்தோத்திரம். புறஜாதிகளுக்கும் இஸ்ரவேலுக்கும், புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என் நாமத்தை அறிவிப்பதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமா இருக்கிறேன். ஹalleluya. அவர் எதுக்கு ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமா இருக்கேன்னு சொல்லி கேட்டான். கர்த்தர் அவங்க வச்சிருக்கார். புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேலுக்கும் என் நாமத்தை அறிவிக்கும்படியாக வைத்திருக்கிற வெளிப்படுத்தலை அவர் என்ன செஞ்சார்? அந்த தேவசித்தை காண்பித்தார். கர்த்தர் ஸ்தோத்திரம் இல்லாதக அப்படியே 17-22 வாசிக்க வேண்டாம். அதில் தேவசன் அவர் இங்கே சொன்னதை அங்கே பார்க்கலாம். அவர் சித்தம் என்னங்கிறது இங்கே பார்க்குறோம். அதாவது அப்போஸ்தலர் 26ஆம் அதிகாரம் 17 அப்போஸ்தலர் 26-17 இங்கே அவர் என்ன செஞ்சார்? அவர் தேசத்துக்காக, அறியாத ஒரு தேசத்துக்காக ஜபம் பண்ணினார். இங்கே அந்த தேசத்தை அறியும்படியாக அந்த ஜபமானது அந்த அப்போஸ்தலர் தேசம் திருப்பப்பட்டது என்று சொல்லி பார்க்கலாம். அதை வாசிக்கிறேன். உன் தேசம் அதுக்கு இந்த வசனம் பாருங்க. சாட்சியாகவும் ஏற்படுத்திருக்கு உனக்கு தரிசனமானேன். இப்போ ஆமென். ஹalleluya. இப்போ அவரோட அழைப்பையும் கர்த்தர் அவர் குறித்து தேவசித்தத்தை பெருசிட்டாவர் அறிந்து கொண்டார். எப்ப அறிந்து கொண்டார்? அறியாத ஒரு தேசத்துக்காக ஜபம் பண்ணும்போது இயேசு தரிசனமாகி அண்ணனை மூலம் அந்த காரியத்தை காமிச்சு செஞ்சார். அவர் தன் அழைப்பை வெளிச்சிட்டார், உறுதி செய்துக்கிட்டார். அப்படிதான் அறிந்த காரியம் இருந்தாலும் அது நிறைவேறதுக்கு நீங்க ஜபம் பண்ணீங்கன்னா அந்த தேசத்துக்குள்ள அந்த ஜபம் அது திரும்பும். அறியாத காரியத்துக்காக நீங்க ஜபம் பண்ணா கூட அந்த ஜபம் தேசத்துக்கு நேராக அது திரும்பும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாது. மூணாவது காரியம் பிறருக்காக கூட நீங்க அவரை என்ன செய்யலாம்? நீங்க ஜபம் பண்ணா அவரை நீங்க திருப்பலாம். ஒரு காரியத்தை அவரை நீங்க என்ன செய்யலாம்? பிறருக்காக ஜபம் பண்ணி அவர் தேசத்துக்குள்ள ஆகலாம். உதாரணத்துக்கு ஒரு பிரதர் தப்பு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னா அவரை போய் நீங்க சொல்லி அவர் சொன்னா கேட்க மாட்டார். ஆனா நான் என்ன செய்வேன்? அவருக்காக அவர் தேசத்துக்குள்ள என்ன செய்வேன்? நானே ஜபம் பண்ணுவேன். அவரை நீங்க என்ன செய்ய? என் ஜபம் கேட்கப்பட்டுச்சுன்னா அவர் ஆட்டோமேட்டிக்காக எங்கே திருப்பப்படுவாரு? தேசத்துக்குள்ளாக திருப்பக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாக. பிறருக்காக கூட நீங்க ஜெயிச்சா கூட அவர் தேசத்துக்கு திருப்பப்படலாம். அப்போ உங்களுக்கு தெரியும் உங்க அவர் குறித்து தேசத்துக்காக நீங்க ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் அவர் தேசத்துக்கு உட்படுத்தியது உங்களுக்கு தெரியும். வாசிக்கலாம். 109 சங்கீதம் 109:4 வாசிக்கலாம். வாசிங்க. சங்கீதம் 109:4. சங்கீதம் 109. ஆமென். ஸ்தோத்திரம். 3ஆம் வசனம் யார் பாருங்க? பாருங்க, அவருக்கு பகைஞரா தாக்குறதுக்கு பகைஞரா இருக்காங்க. அவங்க எதிராக வராங்க, அவங்க தாக்குறாங்க. இருந்த போதிலும் ஸ்நேகத்துக்கு பதிலாக என்ன செய்றாங்க? அவங்க அவங்கள விரோதிக்கிறாங்க. இப்படி ஒரு ஆட்டம் ஒன்று இருந்துச்சுன்னா நீங்க அவங்களுக்கு என்ன செய்யுங்க? ஜபம் பண்ண என்ன ஆகும்? அந்த பாய்க்கிறவங்க என்ன செய்வாங்க? முகத்தில் ஆட்டோமேட்டிக்கா ஸ்நேகிக்க தானா வருவா. ஹalleluya. நீங்க அவனை போய் என்னெல்லாம் பாய்க்காயா உனக்கு எவ்வளோ நல்ல பண்ணுங்க செஞ்சிருக்கேன் அப்படிலாம் நீங்க பேசாதீங்க. அவனுக்கு நாங்களே செஞ்சு போதுட்டு கிளம்பு விட்டுருவாங்க. அவங்க என்ன செய்யுங்க? மறைமுகமாக ஜபம் பண்ணுங்க. ஆண்டவரே அவரை எங்களை பாய்க்கிறாங்க, ஒரு காரியங்களாக பாய்க்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஸ்நேகிக்கு பதிலாக என்ன செய்யலாம்? நீ ஜபம் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை என்ன செய்வாங்க? தேசம் விட்டுருவாங்க. ஒரு சகோதரி வந்துட்டு இருந்தாங்க, இப்போ வரதில்லை.
1 வருஷமாக வரதில்லை, என்ன காரணம் எனக்கு தெரியல. நான் மறுபடியும் போய் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆண்டவரே, அந்த சகோதரி ஏன் இங்கே வரலங்கிற எனக்கு தெரியணும், அவங்க ஏன் எங்களோட சேகமாக இல்லை அப்படின்னு எனக்கு தெரியணும். ஆண்டவரே, கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? நேற்று ராத்திரி கர்த்தர் எனக்கு கொடுத்த வார்த்தை தான், நீ அவருக்கு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு, அவங்க உன்னை பாய்க்கலாம். நீ ஜெபம் பண்ணு, சீக்கிரமாய் அவங்களோட சிநேகிக்க வந்து என்ன செய்வாங்க, தேசத்துக்கு உட்படுவாங்க. நீ ஜெபிச்சா அவங்க தேசத்துக்கு உட்படுவான்னு சொல்லி கருத்தை உணர்த்தினா. ஹல்லேலூயா. உடனே இந்த செய்தியில் சேர்த்துக்கிட்டேன். ஓ, அப்போ யாரா எனக்கு எதிராக செயல்பட்டாலும், யாரா எனக்கு எதிராக பகுதியில் காணப்பட்டாலும் அவங்களுக்கு ஜெபிக்கும் போது என்னோட சிநேகிதாக முடியாத தேசத்தில் வருவாங்க. அப்போ என் ஜெபம் அவங்க என்ன செய்யும், தேசத்துக்கு உட்பட வாய்ப்பு இருக்கு. தேச நேரம் திருப்பும் சொல்லி நான் அண்டு கொண்டேன். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. எரேமியா 42:2-4 வாசிங்க. எரேமியா 42:2-4 வேறு வாசிங்க முடிச்சிடலாம். எரேமியா 42:2-4. இங்க ஒரு பிரச்சனை வருது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. உடனே அவங்க கூப்பிட்டு தீர்க்கதரிசியை கூப்பிட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க தெரியுமா? நான் வாசிங்க. உங்களுடைய தேவனாய கர்த்தர் இப்ப நாங்க நடக்க வேண்டிய தேவ சித்தம் பலி, நாங்க தேசம் செய்ய வேண்டிய காரியத்தை எங்களுக்கு தெரிய பண்ணும்படிக்கு எங்க விண்ணப்பத்துக்கு இடம் கொடுத்து இந்த ஜனங்களையும் எங்களுக்காகவும் பதிலா எங்களை குறித்து தேவ சித்தம் என்ன, எங்களை குறித்து நடக்கும் வழி என்னன்னு சொல்லி அப்ளிகேஷன் ஏற்றுக்கொண்டு நீங்களுக்கு என்ன பண்ணு, ஜெபம் பண்ணு. கர்த்தர் ஒருவேளை ஒரு ஜெபத்தை கேட்டார்னா நாங்கள் ஆட்டோமேட்டிக் எதுக்குள்ள வந்துடுவோம், தேசத்துக்குள்ள நாங்கள் நடக்க வேண்டிய வழியை அவர் நாங்கள் கூப்பிட்டு வந்துடுவார் என்று சொல்லி அவங்க எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்க. பிறகு நம்ம ரெக்வஸ்ட் பண்ண சொல்கிறோம், ஐயா எங்களை ஜெயிச்சு என்னத்தனா ஒருவேளை உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டுச்சா நான் ஆட்டோமேட்டிக் எதுக்குள்ள வந்துடுவேன், தேசத்துக்குள்ளே வந்துடுவேங்கிறதுக்காக அவங்க ஜெபிக்க சொல்கிறோம். சில சொல்கிறேன், உங்களுக்காக ஜெயிச்சுக்கிறேன், நான் எனக்காக ஜெயிச்சுக்கிறேன் அப்படி ஒருத்தர் நம்ம சகோதரி பரிமாறுவோம். எதுக்காக அப்படின்னா, ஒருவேளை என் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா நீங்கள் தேசத்துக்குள்ளாயிருவீங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டுச்சுன்னா நான் என்ன செய்வேன், தேசத்துக்குள்ள அப்படிங்கிறது தான் இந்த பாலிசம் சொல்கிறேன். இப்போ 4 வாசகம் பாருங்க, வாசிக்கலாம். அதே 4 நான் கேட்டேன். இப்போ நான் நீ சொன்னப்பா நீ ரெக்வஸ்ட் பண்ண போற நான் என்ன செய்வேன்னா ஜெபம் பண்ணுவேன். கர்த்தர் என்ன ரிப்ளை கொடுக்குறாரோ எல்லா வார்த்தைகளையும் ஒன்றும் மறைக்காம அப்படியே உங்களுக்கு சொல்வேன். ஹல்லேலூயா. பாருங்க, அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த பதில் வர வரைக்கும் அவர் ஜெபிச்சு அவன் தேசத்துக்குள்ளாக அவர் திருப்புவேன் என்று சொல்லி இங்கே எரேமியா தீர்க்கதரிசி பார்க்கிறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால் என்ன செய்யலாம், பிறருக்காக நீங்கள் என்ன செய்யலாம், ஜெபம் பண்ணி தேசத்தில் இருக்கலாம். சில பேர் சில நியூஸ் கேட்குறோம், ஐயா அவர் ரொம்ப சினிமா பார்க்குறாங்கய்யா, ரொம்ப மொபைல்லே உட்காந்துருக்காங்க, ரொம்ப தண்ணி அடிக்கிறாரு அப்படிலாம் இருக்காங்க. ஒன்றும் சொல்லப்படாதீங்க, அந்த ஆத்மாவை நீ ஜெபம் பண்ணுங்க, அவர் தானா அந்த கெட்ட பழத்தை விட்டு அவர் தேசத்துக்குள்ளே வந்துடுவாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அப்படிதான் நீங்கள் ஒருத்தருக்காக ஜெபிச்சிங்கன்னா அந்த ஆத்மா ரட்சிக்கப்படும். ஹல்லேலூயா. அந்த ஆத்மா என்ன செய்யும், தேசத்துக்குள்ளே வரும். அதனால் பிறரை நீங்கள் தேசத்துக்கு உட்படுத்தினா கூட உங்களுக்கு ஜெபம் என்ன தேவை. ஆமென். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாக. அதனால் நீ பிறருக்காக நீ ஜெபம் பண்ணி அவன் தேசத்துக்கு உட்படுத்தலாம். வாசம் முடிக்கலாம். சங்கீதம் 141:5. சங்கீதம் 141:5 வாசி. அதான் என்ன மனசா வந்தாலும் என்ன கோவப்பட்டாலும் என்ன சத்தம் பண்றா என்ன பண்ணாலும் இருக்கட்டும், இக்கட்டு நான் இன்னும் செய்வேன், ஜெபம் பண்ணி மறுபடியும் அவங்க தேசத்துக்குள்ள என்ன செய்வேன், ஆக்குவேன். எழுபசம் சோத்திரம் உண்டாதக. ஆகையினால நாம் ஜெபம் பண்ணும்போது ஒருத்தர் தேசத்துக்குள்ள ஆக்கலாம் சொல்லி கர்த்தர் நம்ம வெளிப்படுத்துகிறார். நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த தேசத்துக்காக ஒருக்காக நாம் ஜெபம் பண்ணும்போது அந்த ஜெபம் அவரை என்ன செய்யும், தேசத்துக்கு உட்பட வைக்கும். சோத்திரம் உண்டாக. நமக்கு எப்படியும் படிக்கும்போது இங்கே பார்க்கணும், படிக்கும்போது மார்க் நல்லா வந்துடும் போகணும் அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கலாம். ஆனால் தொடர்ந்து நீங்கள் செய்யறீங்க அதை அந்த கான்சன்ட்ரேஷன் மாறாமல் என்ன செய்யணும், தொடர் ஜெபம் பண்ணணும். 7 சோத்திரம் உண்டாதாக. நம்ம நல்ல வேலை கிடைக்க நம்ம சம்பளம் அப்படியே கத்திர உயர்த்துவா அப்படின்னு மனசில் ஒரு காரியம் தேசத்தில் இருக்கலாம். ஆனால் நிறைய பேர் நீங்கள் தொடர்ச்சி பண்ணீங்க அதை அந்த கான்சன்ட்ரேட் விலகுவா நீங்கள் என்ன செய்யணும், அதை ஜெபம் பண்ணணும். ஒரு பலன் தாக்காதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். மாம்ச காரியம் எது உள்ள பூத்தாபடிக்கு ஜெபம் பண்ணணும். சுயசித்தம் எது கிராஸ் ஆகாபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். விசேஷமாக வேறு வழியை தேடாபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபம் பண்ணால் கர்த்தர் உங்களை வைக்கிற தேசத்துக்கு நேராக அந்த ஜெபம் உள்ளதை திரும்ப முடியாத செய்வா. ஹல்லேலூயா. ஆகினாலே
நாம் அறிந்த ஒரு காரியமோ தேவசித்தம் வந்தாலும் அது நிறைவேறதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஜெபம் பண்ணும்போது அது தேசத்துக்கு நேராக நம்மளை திருப்பி கொண்டு வரும். எக்காந்து கொண்டும் சுயசித்தம் கிராஸ் ஆகாது, வேறு வழி போகிற எண்ணம் வராது, கான்சன்ட்ரேஷன் செதற கூடாது, மாம்சக்காரையும் தாக்கக்கூடாது, விசேஷமாக பலவீனம் அதை தாக்கக்கூடாது. நாம் தேசத்துக்காக பண்ணுற ஜெபம் நாம் மறுபடியும் அந்த தேசம் செய்யறதுக்கு நேராக திருப்போம். அதே சமயம் அறியாத ஒரு காரியத்துக்கு என்ன செய்ய தெரியலையே, ஒரு தடுமாற்றம் உள்ள காலையில் அப்போஸ்தலர் பவுல் ஒரு தடுமாற்றம் உள்ள காலையிலே ஒரு தடுமாற்றம் உள்ள வேலையிலே அறியாத ஒரு காரியத்துக்காக நீ தேசத்தில் ஜெபம் பண்ணாலும் கூட அந்த நேரத்தில் கர்த்தர் உங்களுக்கு என்ன செய்வார்? ஜெபம் தேசம் நிறைவேற முடியாத ஒரு காரியத்தை கர்த்தர் ஜெபம் மூலமாய் திருப்பி மறு தேசம் செய்ய வைப்பார், அப்போஸ்தலர் பவுல் போல. மூணாவது காரியம், பிறர் தேசத்துக்கு மாறாக யாரும் செயல்பட்டாலும், தேசத்துக்கு விரோதமாக பகைச்சாலும், தேசத்துக்கு விரோதமாக உங்கள் தலையில் குற்றங்களாகவும் அவங்க மேலே எரித்துக்களாகவும் உங்கள் பகைக்களாக எரிச்சல்களாக காணப்பட்டாலும் நீங்கள் ஜெபிக்கும் போது அவர்களும் என்ன செய்யலாம்? தேசத்துக்கு உட்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆகையால் ஜெபம் நம்ம தேசத்துக்கு நேராக திருப்போம். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம அப்படி சோதரி